ஸோ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அதில இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஸ்டின் வெயிட்டேஜ் பிரகாரம் பார்த்தோம்னா, நமக்கு யூனிட் 1ல இருந்து 25 கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. இதில நமக்கு போன டைம் 2025ல் நடந்த குரூப் 2, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலிருந்து குரூப் 4ல ஒரு 2 கொஷின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. குரூப் 2லிருந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இதில குரூப் 4ல கேட்ட அந்த 2 கொஷின்ஸில் வந்து பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அவுட் சோர்ஸு, இன்னொரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புக்கு சோர்ஸ் பேஸ் பண்ணி வந்தது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் படிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுற மாரி தான் இருந்தது. அதேமாரி குரூப் 2ல கேட்டிருந்த அந்த 3 கொஷின்ஸில் பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அவுட் சோர்ஸு, மத்த 2 வந்து பார்த்தீங்கன்னா, புக் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ அப்போ குரூப் 4ல ஒரு கொஷினு, குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொஷின்ஸு. ஸோ ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கு படிச்சிருந்தாலே நம்மளால நல்லா ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். அப்போ மீதி குரூப் 4ல வந்த அந்த ஒரு கொஷினும், குரூப் 2ல வந்த ஒரு அவுட் சோர்ஸ் கொஷினும் நம்மளால ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியாதுன்னா, அதையுமே நம்மளால பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம பிஒய்க்யூ வந்து நல்லா பார்த்துருந்து, அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த புரிதல் வச்சு வந்து நம்மளால் நிச்சயமாக வந்து ஓரளவு கெஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆப்ஷன்ஸ்லாம் ஒமிட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா, அந்த 25 கொஷின்ஸில் வந்து நமக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலேருந்து ஒரு 3 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடாக நமக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இந்த விதிகள் எல்லாமே நல்லா படிச்சுட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்ல ஒரு புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த பிரித்து எழுதுகளை, சேர்த்து எழுதுகளை கேட்கக்கூடிய அந்த 3 கொஷின்ஸ் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். இதில் அவுட் சோர்ஸ் ரொம்ப படிக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. லிமிட்டடாக படித்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்மளால் வந்து ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஸோ இப்போ வந்து அந்த புணர்ச்சி விதிகள் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ தாய் கூட்டல் மொழி அதை சேர்த்தோம்னா தாய்மொழின்னு சொல்லிட்டு வந்து வரும் வந்து. ஸோ இதில் நமக்கு புணர்ச்சி விதிகளை பொறுத்தவரை, ஸோ இதில் தாயின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அது வந்து நிலைமொழின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி என்பது வருமொழின்னு சொல்லி வந்து குறிப்பிடுறாங்க. புணர்ச்சி விதிகள்லாம் என்னென்னா, ஸோ ஒரு நிலைமொழியும் வருமொழியும் சேரத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சின்னு சொல்லி வந்து குறிப்பிடுறாங்க வந்து. அதாவது நிலைமொழி, வருமொழி சேரக்கூடியது புணர்ச்சி விதி என்பது அழைக்கப்படும். ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு 4 டைப்பாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா உயிர் புணர்ச்சி, மெய் புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லிட்டு. இதில் ஈற்று அப்படின்னா நமக்கு நிலைமொழியோட கடைசி எழுத்து தான் நம்ம வந்து ஈற்றுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதேமாரி முதல் அப்படின்னா வருமொழியோட முதல் எழுத்து தான் வந்து முதல்னு சொல்லி வந்து மீன் பண்ணுறாங்க நமக்கு. அப்போ வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா அதை வந்து உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இங்கே லை வந்திருக்குதா, அதை இல்லு கூட்டல் வந்து பார்த்தோன்னா ஐயன்னு சொல்லி பிரிக்க முடியும். இதில் ஐ என்பது வந்து பார்த்தோன்னா உயிர் எழுத்து. அப்போ நிலைமொழியோட இறுதி வந்து பார்த்தோன்னா உயிர் எழுத்தாக இருக்கிறதுனால அது வந்து உயிரீற்று புணர்ச்சி. அதே நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா அது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. அதேமாரி உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா வருமொழியில் முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தாக இருக்குதுன்னா அது வந்து உயிர் முதல் புணர்ச்சி. மெய் முதல் புணர்ச்சினா வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இச்சு கூட்டல் ஈ தான் வந்து சீயாக மாறுது இல்லையா. அப்போ வருமொழியோட முதல் எழுத்து எதில் ஆரம்பிக்குதுன்னா இச்சு மெய் எழுத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போ அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மெய் முதல் புணர்ச்சி என்பது வரும். ஸோ இது வந்து நிறைய டைம் பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம குரூப் 4, குரூப் 2க்கு வந்து கேட்டது கிடையாது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நிறைய டைம் இதை பொறுத்துகளை வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து இந்தமாரி ப்ளஸ் போட்டு 2 பேராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைமில் வந்து நம்ம சிங்கிள் வேர்டாக கொடுப்பாங்க. இந்த சிலை, மண், பொண்ணு இந்தமாரி இதுமாரி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதுலேயுமே உயிர் ஈறு, மெய் ஈறு, உயிர் முதல், மெய் முதல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈறுனா அந்த சொல்லுக்கான கடைசி எழுத்து, முதல்னா அந்த சொல்லுக்கான முதல் எழுத்து. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இறுதி எழுத்து வந்து ஐயில் இருக்கிறதுனால இது வந்து உயிர் ஈறு. இந்த சொல்லுக்கான இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்யில் இருக்கிறதுனால இது வந்து மெய் ஈறு. இங்கே வந்து நமக்கு வந்து ஸோ பொண்ணுன்னு எடுத்தனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெய் முதல் புணர்ச்சி. ஞாபகம் வச்சுன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த உண்டுன்ற சொல்லி நம்ம கொடுக்குறாங்கன்னா இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி. அந்தமாரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம குரூப் 4, குரூப் 2ல் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வேணால் இந்தமாரி உயிரீற்று, மெய்யீற்றுன்னு சொல்லி வந்து எடுப்பாங்க. ஸோ நமக்கு குரூப் 4, குரூப் 2 பொறுத்தவரை புணர்ச்சி விதி பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ்ன்றது வரும். ஸோ இதில் புணர்ச்சி விதிகளை பொறுத்தவரை ஒரு 2 டைப்பாக வந்து கொடுக்குறாங்க நமக்கு. என்னென்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ இயல்பு புணர்ச்சினா எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக சேருது அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தாய் கூட்டல் மொழி சேர்த்து எழுதும் போது தாய்மொழி இங்கே உள்ள நடுவில் எந்த வித சேஞ்சஸுமே ஆகலை. அதனால் இது வந்து இயல்பாக சேர்ந்து இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சியில் வந்து வருது. இப்போ அதுவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
ஸோ விகார புணர்ச்சி மொத்தம் எத்தனை டைப்னா வந்து ஒரு 3 வகையாக புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா தோன்றல் விகாரம், தேய்தல் விகாரம், கெடுதல் விகாரம் சொல்லிட்டு வந்து ஒரு 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே தோன்றல் அப்படின்னா ஒரு எழுத்து புதுசாக உள்ளே வருது அப்படின்னா உருவாகுது அப்படின்னா தோன்றல் விகாரத்தில் வரும். திரிதல்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக மாறுது அப்படின்னா அது வந்து திரிதல் விகாரம் சொல்லிட்டு வரும். கெடுதல்னால் ஸோ ஒரு எழுத்து நீங்குது அப்படின்னா அது வந்து கெடுதல் விகாரம் சொல்லிட்டு வந்து அழைக்கப்படும். ஸோ இதுதான் வந்து ஒரு 3 டைப்பில் இருக்காங்க. இந்த 3 டைப் தாண்டியுமே விகாரங்கள்லாம் இருக்குது. ஒரு சொல்லிலே வந்து 2, 3 விகாரங்களும் ஏற்படுத்தும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருமே. தோன்றல் அப்படின்னா ஒரு எழுத்து புதுசாக உள்ளே வரப்போகுது வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தமிழ் கூட்டல் தாயின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறேன். சேர்த்து எழுதும்போது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தமிழ் அப்படியே தான் இருக்குது, தாயும் அப்படியே தான் இருக்குது. நடுவில் பார்த்தோன்னா இத்துன்ற ஒரு எழுத்து வந்து உள்ளே புதுசாக கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு எழுத்து உள்ளே புதுசாக தோன்றுது. அதனால் இது வந்து தோன்றல் விகாரம் சொல்லி அழைக்கப்படும். அடுத்ததாக வில் கூட்டல் கொடின்னும் போது விற்கொடின்னு எழுதியிருக்கிறேன். அந்த இல் என்பது வந்து பார்த்தோன்னா இர்ரா மாத்திரு. ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக மாறுது அப்படின்னா அது வந்து திரிதல் விகாரம் சொல்லிட்டு அழைக்கப்படும். அதேமாரி வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இதை சேர்த்து எழுதும்போது மன மகிழ்ச்சின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இம்மு நான் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். அதனால் ஒரு எழுத்து வந்து நீக்கியிருக்கிறேன் அப்படின்னா அது வந்து கெடுதல் விகாரம் சொல்லிட்டு வந்து வரும். ஸோ அவ்வளோதான். விகாரம் என்பதுனா ஒரு 3 டைப் இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல். ஒரு எழுத்து புதுசாக உருவாகுதுன்னா அது தோன்றல். ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக மாறுதுன்னா தேர்தல். ஒரு எழுத்து நீங்குது அப்படின்னா அது வந்து கெடுதல் விகாரம் சொல்லிட்டு வந்து வரும். ஒரு தொடரிலே அதாவது ஒரு சொல்லிலே வந்து பார்த்தோன்னா 2, 3 விகாரமும் ஏற்படும். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஸோ நமக்கு இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. இந்த புணர்ச்சி விதிகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் மெய்யீற்று புணர்ச்சின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு சொல் நிலைமொழியாக இருக்குதுன்னா அதுக்கான இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்குதுன்னா அது வந்து மெய்யீறு, அதை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு விதி பார்த்தோம்னா வந்து நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த விதி படிச்சுக்கங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். வாய் ஒலி அது எப்படி பிரித்து எழுதலான்னா வாய் கூட்டல் ஒலின்னு சொல்லி பிரித்து எழுதுகிறேன் நான் வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து வந்து உடல்னு சொல்லி குறிப்பிடுவோமா, உயிரெழுத்து வந்து உயிர் தான் வந்து. ஸோ அப்போ வந்து உடல் மேல்னால் வந்து ஸோ உடல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்யெழுத்து. உயிர் வந்துன்னா ஸோ அந்த உயிரெழுத்து. உடல் மேல் உயிர் வந்ததுன்னா ஸோ அந்த இழு கூட்டல் ஓ சேர்த்து தான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லி வந்து மீன் பண்ணுறாங்க நமக்கு. அப்போ ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்வது தான் வந்து பார்த்தோன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அந்த விதிக்கான அர்த்தம் வந்து. அப்போ இழு கூட்டல் ஓ சேர்ந்துச்சுன்னா யோவா மாறும். சேர்த்து எழுதணுமா வாயுலின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மண்மகள். அது எப்படி பிரிக்கிறேன்னா மண் கூட்டல் மகள்னு சொல்லி பிரிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு மெய் எழுத்து தான் இருக்குது. வறுமொழியில் உயிர் எழுத்து எதுவுமே கிடையாது. இது வந்து நார்மலாக இயல்பு புணர்ச்சி தான். எதுவுமே வந்து சேரலை, எதுவும் வந்து புதுசாக ஒரு உயிர் எழுத்து எதுவுமே உள்ளே வரலை. அதனால் இது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு இயல்பு புணர்ச்சி இது. மண் கூட்டல் மகள்னால் மண்மகள் மட்டும்தான். நமக்கு அந்த வாய் கூட்டல் ஒலி என்பது தான் வந்து இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிக்கான எக்ஸாம்பிள் வந்து. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு விதி பார்த்தோம்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். ஸோ அந்த விதி என்ன கொடுத்துருக்காங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கல் அதர். அது எப்படி பிரிச்சிருக்கிறேன்னா கல் கூட்டல் அதர்னு சொல்லி வந்து பிரிச்சிருக்கிறேன். ஸோ இதில் தனிக்குறில்னால் வந்து இங்கே பாருங்கள், தனிக்குறில்னால் கா என்பது வந்து குறில். முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒற்றுன்னா அது முன் ஒற்றாக இல் என்பது வந்து கொடுத்துருக்குறாங்க. உயிர் வரின்னா வறுமொழியில் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இரட்டும்னா எது இரட்டும்னா அந்த ஒற்று தான் வந்து இரட்டும். அப்போ இன்னொரு டைம் இல் என்பது வரும். அதான் தனிக்குறில் கா என்பது குறில், தனிக்குறில் முன் ஒற்றுனா இல் என்பது அந்த ஒற்று எழுத்து. வறுமொழியில் உயிர் எழுத்து வந்ததுன்னா இரட்டும்னா அந்த ஒற்று வந்து பார்த்தோன்னா இரட்டும். ஸோ தனிக்குறில் முன் ஒற்று பிரகாரம் வந்து இந்தமாரி வந்து கல் இன்னொரு இல் என்பது வந்து அதர் என்பது வந்து மாறும். இப்போ வந்து இல்லு கூட்டல் லா வந்து லாவாக மாறிடும். சேர்த்து படிக்கும்போது வந்து கல் அதர்னு சொல்லிட்டு வந்து வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பிஒய்க்குள்ள இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக மகர ஏற்று புணர்ச்சி விதி. ஸோ மகர ஏற்று புணர்ச்சி விதினா ஸோ நிலைமொழிக்கான இறுதியில் வந்து பார்த்தோன்னா இம் என்பது வந்து வரும். அந்த இம்மை வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிவிட்டு வறுமொழியில் என்ன சொல் வருதோ என்ன ஒரு எழுத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் மகர ஏற்று புணர்ச்சினா நிலைமொழியோட இறுதி எழுத்து இம் என்பது வந்துச்சுன்னா அது வந்து மகர ஏற்று புணர்ச்சிக்குள்ளே வரும். அப்போது நிலைமொழிக்கான இறுதி எழுத்து இம்மா இருந்துச்சுன்னா அந்த இம் என்பது நீக்குவோம். நீக்கிட்டு வந்து வறுமொழியை பொறுத்து வந்து பார்த்தோன்னா அது அப்படியே இயல்பாக சேர்த்து எழுதுறதா இல்லை ஏதாவது உள்ள ஒரு புதுசாக ஒரு எழுத்து வந்து கொண்டு வரதா அதுமாரி நிறைய சேஞ்சஸ் வந்து பார்ப்போம். ஸோ பொதுவாக வந்து மகர ஏற்று புணர்ச்சி புத்தகம் அந்த இம் என்பது கெட்டுடுச்சு, இம் என்பது நீக்கிட்டோம் அப்படின்னா வறுமொழியில் வந்து மெல்லினம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இடையினம்.
ஸோ மெல்லினம் இடையின எழுத்துக்கள் வந்திருக்குது அப்படின்னா அந்த இம்மு நீக்கிட்டு இயல்பாக வந்து சேர்த்து எழுதுவோம். அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாற்றம் ஏற்படுதுன்னா வல்லின எழுத்து வந்தால் மட்டும்தான் உள்ள மாற்றம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து இதில் இம்மு நீக்கிட்டு வல்லின எழுத்து வந்திருக்குதா, ஒன்று அதுக்கான இணை எழுத்து, இல்லைனா அதுக்கான ஒற்றெழுத்து என்பதுனா கொண்டு வருவோம். மற்ற பிரகாரம் வந்து அந்த வல்லின எழுத்து இல்லாமல் மெல்லினமோ இல்லை இடையினமோ வந்தது அப்படின்னா மகரேற்று விதி பிரகாரம் வந்து இம்மு கேன்சல் பண்ணிவிட்டு இடையின எழுத்தோ இல்லை மெல்லின எழுத்தோ வந்தால் இயல்பாக சேர்த்து எழுதுவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது ஞாபகத்துக்கு வரணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாட வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி நான் பிரித்து எழுதுறேன்னா பாடம் கூட்டல் வேலைன்னு சொல்லி பிரித்து எழுதுகிறேன். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவலாக வந்து இம் என்பது வந்து மகரேற்று விதி பிரகாரம் நீக்கிறேன். நீக்கிட்டு வறுமொழி செக் பண்ணும்போது அது வந்து இடையின எழுத்தாக இருக்குது. இடையின எழுத்தாக இருக்கிறதுனால நான் அது இயல்பாக சேர்த்து எழுதுகிறேன். இம்மு நீக்கியாச்சு, சேர்த்து எழுதும் போது பாட வேலை என்பது வந்து வரும். அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காலங்கடந்தவன் சொல்லி குறிப்பிடுறாங்க. இது பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க. காலங்கடந்தவன்னா எப்படி பிரித்து எழுதுறேன்னா காலம் கூட்டல் கடந்தவன் சொல்லி பிரித்து எழுதுகிறேன். அதில் ஆஸ் யூஷுவலாக மகரேற்று விதி பிரகாரம் இம் என்பது நீக்கிறேன். நீக்கிட்டு வறுமொழியை செக் பண்ணும்போது வல்லின எழுத்தாக வந்திருக்குது அப்படின்னா ஒன்று அதுக்கான இணை எழுத்து இங்கே என்பது போடுவேன், இல்லைனா அதுக்கான ஒற்று எழுத்து இக்கு என்பது போடுவேன். இப்போ காலம் கால கடந்தவன் இக்கு போட்டால் பொருள் வந்து வரல. அது இங்கு போட்டோம்னா நமக்கு சேர்த்து எழுதுன்றக்கூடிய அந்த பொருள் வெளிப்படுது. காலங்கடந்தவன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்குது. அதனால் அதுக்கான இணை எழுத்து என்பது வரும். அதுக்கான அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பழத்தோல்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். பிரித்து எழுதும் போது பழம் கொட்டல் தோல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதணும். அது மகரேற்று விதி பிரகாரம் இம் என்பது நிற்கிறேன். வறுமொழி வல்லின எழுத்தாக இருக்குதுன்னு பார்க்குறேன். அப்படி இருந்துன்னா ஒன்று அதுக்கான இணை எழுத்து, இல்லைனா அதுக்கான ஒற்று எழுத்து. இப்போ நான் இங்கே இந்து போடுறேன்னு வச்சுப்போங்க, பழந்தோல்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இத்து போட்டோம்னா பழத்தோல் வந்து மீனிங் என்பது வரும். ஆனால் பொருள் எது வெளிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்க முடியும் நம்ம. ஸோ அந்த இடத்துல இத்து போட்டால் மீனிங் என்பது ஒரு பழத்தோல் என்பது வருது. ஸோ மகரேற்று விதினா ஒன்றுமே கிடையாது. நிலைமொழியில் இம் என்பது வரும். இம்மு நீக்கிட்டு வறுமொழி செக் பண்ணுறோம். மெல்லினம் இடையினம் இருந்ததுன்னா அப்படியே இயல்பாக எழுதுகிறோம். ஒருவேளை வல்லினம் இருந்ததுன்னா அந்த வல்லினத்திற்கான இணை எழுத்து இல்லை அந்த வல்லினத்திற்கான ஒற்று எழுத்து போட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே சேர்த்து எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மகரேற்று விதியில் வந்து வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து எகர ஈற்று புணர்ச்சி வந்து ஸோ எதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. இதுலேருந்து பிஒய்க்குள்ள கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்னா ஒரு நிலைமொழிக்கு இறுதியில் வந்து பார்த்தோன்னா எகர மெய் வந்து வறுமொழியில் வந்து பார்த்தோன்னா மெல்லின எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த மெல்லின எழுத்துக்கான ஒற்று என்பது வந்து பார்த்தோன்னா வரும். இங்கே வந்து இஞ்சு என்பது வந்து வரும். இந்த இடத்துல இந்து என்பது வந்து பார்த்தோன்னா வரும். ஒன்றும் இல்லை, நிலைமொழியோட இறுதி எழுத்து அந்த இழி எகர ஒற்றில் இருந்து வறுமொழியில் மெல்லின எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த மெல்லினத்திற்கான ஒற்று என்பது வந்து வரும். அதான் இங்கே ரூல் வந்து. ஸோ இப்போ மெய் முழக்கம் அதை எப்படி பிரித்து எழுதலாம்னா மெய் கூட்டல் முழக்கம் என்பது பிரிக்கிறேன். மெய் என்பது இறுதி எழுத்தாக ஈழ் என்பது வருது. வறுமொழியில் மெல்லின எழுத்தாக மா என்பது இருக்குது அப்படின்னா அந்த மாக்கான ஒற்று எழுத்து வந்து இம்மு. அதேமாரி மெய் ஞானம்னா மெய் கூட்டல் வந்து ஞானம் சொல்லிட்டு பிரிக்கிறேன். நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈழில் வந்துருக்குது. இப்போ வறுமொழியில் வந்து மெல்லின எழுத்து இருக்கிறதுனால அதுக்கான ஒற்று எழுத்து இஞ்சு. அதேமாரி செய் நன்றி வந்து செய் கூட்டல் நன்றின்னு சொல்லி பிரிக்கிறேன் நான். இதுக்குள்ள பார்த்தோம்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து அது எகர ஒற்றில் இருக்குது. வறுமொழியில் மெல்லின எழுத்து இருக்கிறதுனால அந்த மெல்லினத்திற்கான ஒற்று எழுத்து இந்த என்பது வந்து வரும். ஸோ இது பிஒய்க்குள்ள கேட்டிருக்காங்க நமக்கு. செய் நன்றி வந்து பார்த்தீங்கன்னா செய் கூட்டல் நன்றி. இப்போ உதாரணத்துக்கு வந்து அதை சேர்த்து எழுத சொல்கிறாங்கன்னா தான் நம்ம ரிஸ்கே. அங்கே வந்து சேர்த்து எழுத சொன்னால் செய் நன்றின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா எழுதிடுவோம். வந்து அந்த இடத்துல வந்து இந்துன்ற சவுண்டே வந்து வெளிப்படாது நமக்கு வந்து. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து தப்பு பண்ணிவிடும் வந்து. அதில் தான் இந்த ரூல் வந்து ஞாபகம் வரணும். ஈழ வந்து வறுமொழியில் வந்து பார்த்தோன்னா மெல்லின எழுத்து வந்துருக்குதுன்னா அப்போ வந்து அதுக்கான ஒற்று எழுத்து என்பது வரணும்னு சொல்லி ஞாபகம் வரணும். ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து யா ரா புணர்ச்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தோமே அதேமாரி கான்செப்ட் தான். என்னென்னா ஸோ நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈழலையோ எரு இல்லை ஈழலையோ வருது அப்படின்னா வந்து வறுமொழியில் வல்லின எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த வல்லின எழுத்துக்களுக்கான இணை எழுத்துக்கள் என்பது வந்து பார்த்தோன்னா வரும். அங்கே வந்து என்னன்னா மெல்லின எழுத்து என்பது வரும். மெல்லின எழுத்துக்கான ஒற்றெழுத்து என்பது வரும். இங்கே என்னென்னா இழு வந்து வறுமொழியில் வல்லின எழுத்தாக இருக்குது அப்படின்னா வல்லின எழுத்துக்கான இணை எழுத்து மட்டும்தான் இந்த இடத்துல ரூல் வந்து. அங்கே மெல்லினம் வந்துச்சுன்னா மெல்லினத்திற்கான ஒற்று, வல்லினம் வந்ததுன்னா அதுக்கான இணை எழுத்து. ஸோ இது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேங்குழல் இது எப்படி பிரித்து எழுதுறான்னா வேய் கூட்டல் குழல்னு சொல்லி பிரிக்கிறேன். இறுதியில் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈழ் என்பது வந்து வறுமொழியில் வல்லினம் வருது அப்படின்னா அதுக்கான இணை எழுத்து வந்து இங்கு என்பது போடுவேன். சேர்த்து படித்தோம்னா வேங்குழல்னு சொல்லிட்டு வரும். அதேமாரி கூறுஞ்சிறைன்னா கூர் கூட்டல் சிறைன்னு சொல்லி வந்து பிரிப்பேன் நான். இப்போ அதேமாரி கூர் என்பது வந்துக்குது வறுமொழியில் வந்து வல்லின எழுத்து வந்துக்குது அப்படின்னா அதுக்கான இணை எழுத்து வந்து இஞ்சு என்பது வந்து வரும். சேர்த்து படிக்கும்போது கூறுஞ்சிறை என்பது வரும். அதேமாரி பாழுங்கிணறு இது எப்படி பிரிக்கலாம்னா பாழ் கூட்டல் கிணறுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம்.
அதேமாரி இறுதி எழுத்து இழில் வந்து முடிஞ்சிருக்கு. வறுமொழியில வல்லின எழுத்து வந்திருக்குது அப்படின்னா, அதுக்கான இணை எழுத்து இங்கு என்பது வந்து வரணும். ஸோ அப்போ சேர்த்து படித்தோம்னா பாழ்கிணறு என்பது வரும். இழுக்கு என்பது தனி விதி வந்து இருக்குது. வறுமொழியில் மெல்லினம் வந்தது அப்படின்னா, அதுக்கான ஒற்றெழுத்து என்பது வந்து வரும். அதே இழு, இர்ரு, இழு வந்து வறுமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா, அதுக்கான இணை எழுத்து என்பது வரும். இது ரெண்டும் குழம்பக்கூடாது, தெளிவாக இருக்கணும் வந்து. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து போயிடும். ஸோ நாலா புணர்ச்சி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குரூப் 2ல இதை பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதேமாரி நிறைய டைம் பிஒய்க்யூலையுமே வந்து கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் எடுத்துருக்கிறாங்க வந்து. ஸோ இதில் வந்து ஒரு 4 கான்செப்ட் தான் நமக்கு வந்து. ஸோ அது முன்னாடியே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நிலைமொழியோட இறுதி எழுத்து 2 சுழி இன்னு இல்லை சின்ன இல்லில் வந்து வறுமொழியில் வல்லின எழுத்து வந்திருக்கு அப்படின்னா, அந்த இன்னும் இல்லம் வந்து என்னவா மாறும் அப்படின்னா இர்ரா மாறும். அதேமாரி 2 சுழி இன்னு சின்ன இல்லு வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த இன்னும் இல்லம் வந்து என்னவா மாறும்னா 2 சுழி இன்னா மாறும். அதேமாரி வறுமொழியில் 2 சுழி இன்னும் நிலைமொழியில் 2 சுழி 2 சுழி இன்னு சின்ன இல்லு வந்து வறுமொழியில் வந்து தா வருது அப்படின்னா வந்து இந்த இன்னும் இந்த இல்லம் வந்து பார்த்தோன்னா என்னவா மாறும் அப்படின்னா வந்து ராவா மாறும். அதாவது இர்ரா மாறும். அப்புறமா அந்த தாவுமே என்னவா மாறும்னா ராவா மாறும். அதுக்கு அடுத்ததாக வந்து அதே 2 சுழி இன்னு சின்ன இல்லு வந்து வறுமொழியில் இந்த தகர நா வருது அப்படின்னா, இந்த சின்ன இன்னு சின்ன இல்லு ரெண்டுமே என்ன ஆகும்னா, ஸோ இங்கே எழுதுகிறேன். இன்னு இல்லு வந்து வறுமொழியில் வந்து பார்த்தோன்னா இந்த நா வருது அப்படின்னா, இந்த இன்னும் இல்லம் வந்து என்ன மாறும்னா 2 சுழி இன்னா மாறும். இந்த தகர நாவும் வந்து 2 சுழி நாவாக மாறும். ஸோ இந்த 4 கான்செப்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பொற்குடம் அப்படின்னா வந்து பொன் கூட்டல் குடம் சொல்லி பிரிக்கிறேன். அதேமாரி வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து 2 சுழி இன்னு வந்துக்குது. வறுமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்து ஆகியிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்னுன்றது வந்து நான் என்ன பண்ணுறேன் இர்ரா மாற்றிக்கிறேன். இப்போ சேர்த்து படிக்கும்போது பொற்குடம் என்பது வரும். ஸோ அவ்வளோதான். அதேமாரி வேர்க்காலை அதை பிரித்து எழுதும்போது வேல் கூட்டல் வந்து காலைன்னு சொல்லி பிரிக்கிறேன். வறுமொழியில் வல்லின எழுத்தாக இருக்குது. நிலைமொழி இறுதியில் வந்து இல் என்பது வந்துக்குது. அப்போ அந்த இல் என்பது என்னவா மாறும்னா இர்ரா மாறும். ஸோ அதான் ரூல் வந்து நமக்கு நிலைமொழியில் வந்து இன்னு இல்லு வந்து வறுமொழியில் வல்லினம் என்பது வந்ததுன்னா அந்த இன்னும் இல்லம் வந்து இர்ரா மாறும். ஃபஸ்ட்டு ஒரு ரூல் வந்து முடிஞ்சது. செகண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து நமக்கு நிலைமொழியில் அதேமாரி இன்னு வந்து இல்லு வந்து வறுமொழியில் தா வந்தது அப்படின்னா அதுக்கு வேறு கான்செப்ட். இப்போ தா வந்து வல்லின எழுத்து தானே, அப்போ வெறும் இல்லை மட்டும் இர்ரா மாற்றிக்கலாமே, இன்னும் மட்டும் இர்ரா மாற்றிக்கலாமே அப்படின்ற மாரி தோணும். இது வந்து சிறப்பு விதி. தாவுமே வந்து பார்த்தோன்னா ராவா வந்து மாறும். தீ இருக்கிறதுனால அது வந்து ரீயா மாறும். அவ்வளோதான் வந்து கான்செப்ட்டுங்க. மற்ற இந்த தாவை தவிர்த்து மற்ற வல்லின எழுத்துக்கள் இருக்குதுன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னோ இல்லோ அது மட்டும்தான் இர்ரா மாறும். தா வந்ததுன்னா மட்டும்தான் தாவும் வந்து கூட ராவா மாறும். ஸோ இப்போ போன்றியது அதை எப்படி பிரிக்கலாம்னா பொன் கூட்டல் தீதுன்னு சொல்லி நான் பிரிக்கிறேன். ஸோ இயல்பாக விதி பிரகாரம் நான் என்ன பண்ணுவேன், இந்த இன்னு தீ இருக்குதுன்னா அந்த இன்னுமே என்ன பண்ணுறேன் இர்ரா மாற்றுவேன். தீயுமே என்ன பண்ணுவேன் ரீயா மாற்றுவேன். அப்போ சேர்த்து நம்ம படிக்கிறோன்னா இந்தமாரி வந்து பொற்றியது போற்றியதுன்னு தான் வரணும். ஆனால் இங்கே ஏன் போன்றியதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னா, இதில் ஒரு கான்செப்ட் நமக்கு உள்ளே வருது. இந்த அல்வழி புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடுறாங்க நமக்கு வந்து. வேற்றுமை புணர்ச்சினா ஒன்றுமில்லை, அந்த 6 வேற்றுமை உறுப்புகள் அந்த ஐயிலிருந்து ஐ, ஆல், கு, இன், அது, கண் வரிகாலம் வரக்கூடிய அந்த 6 வேற்றுமை உறுப்புகளும் இந்த ஒரு சொல்லில் வெளிப்படுது இல்லை மறைஞ்சு வருது அப்படின்னா அது வந்து வேற்றுமை புணர்ச்சிக்குள்ளே வந்து அடங்கும். அப்படி அதை தாண்டி வந்து நமக்கு வேறு என்னென்னா இந்த தொகா நிலை தொடர், இந்த தொகை நிலை தொடர் இந்த மாதிரிலாம் நமக்கு புக்கில் வந்து இருக்குது. இந்த தொகை வந்து பார்த்தோன்னா ஒரு 6 டைப் இருக்குது. தொகா நிலை தொடர் வந்து 9 டைப் இருக்குது வந்து. இந்த தொகையில் தான் வந்து பார்த்தோன்னா வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வேற்றுமை தொகையை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி 5யும் தொகா நிலை தொடர் இருக்கிற இந்த 9ம் சேர்த்துனா ஒரு 14 டைப் வந்து பார்த்தோன்னா இந்த பண்பு பெயர் தொடர் வந்து வேற்றுமை தொடரில் பண்பு பெயர் தொடர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், அந்த உம்மை தொகை இந்த மாதிரிலாம் நிறைய டைப் உள்ள வருது இல்லையா? அந்தமாரி வந்து இந்த 14 வகையில் இருக்கக்கூடியது எல்லாமே அல்வழி புணர்ச்சிக்குள்ளே அடங்கும். வெறும் இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படக்கூடிய தொடர் மட்டும்தான் வந்து வேற்றுமை புணர்ச்சிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அடங்கும். இது எல்லாமே இந்த 14 டைப்புமே இந்த ஒரு சொல்லுக்குள்ளே வருமா அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் வந்து. ஸோ இதில் அல்வழி புணர்ச்சினா ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா நம்ம இறுதி எழுத்து வருது இல்லையா, வறுமொழிக்கான இறுதியில் வந்து இந்தமாரி ஊழ முடியுது அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து அல்வழி புணர்ச்சிக்கான சொல்லாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எதை வச்சு இது சொல்கிறேன்னா நிறைய டைம் வந்து இந்த அல்வழி புணர்ச்சிக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே பார்த்தோம்னா இந்தமாரி ஊழ முடியத்து தான் கொடுத்துருப்பாங்க வந்து. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அல்வழி புணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ நமக்கு தேவை
அங்கே கேட்கக்கூடிய அந்த ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் வந்து. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போது இந்த கொஷின்ஸுக்கு வந்து வருவோம். இப்படி ஒரு வேளை அல்வழி புணர்ச்சியாக இருந்து அதில் 4ஆ புணர்ச்சி விதி வருது அப்படின்னா, இன்னு வறுமொழியில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்தமாரி தீ வருது. ஸோ இந்தமாரி வருது அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்தோம் அல்வழி புணர்ச்சியில் இன்னு தா வருது அப்படின்னா அதில் இன் என்பது வந்து சேஞ்சஸ் ஆகாது. தா மட்டுமே வந்து பார்த்தோன்னா ராவாக மாறும். இங்கே தீ இருக்கிறதுனால இது வந்து ரீயாக மாறும். ஆனால் அதுவே இல்லு இங்கே தா வரிசை வருது அப்படின்னா இது அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் இல் என்பது இர்ரா மாறும். தா என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரீயாக மாறும். இங்கே தீ இருக்கிறதுனால ரீயாக மாறும். அப்போ அல்வழி புணர்ச்சியாக இருந்து எது மாறாதுன்னா அந்த இன்னு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா மாறலை. மற்ற பிரகாரம் தா வந்து ரீயாக மாறுது. ஆனால் அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் இல்லு வந்துச்சுன்னா அது வந்து இர்ரா மாறுது. தீ வந்ததுன்னா அதுவும் ரீயாக மாறுது. அப்போ எது மாறுது எது மாறலை அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது கூட இந்த இடத்துல உகரம் வந்தால் மட்டும்தான் அந்த இன் என்பது மாறாது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து உகரம் வராமல் வேறு எதனா ஒரு சொல் வந்திருக்கு அப்படின்னா, வேறு இப்போ உதாரணத்துக்கு இங்கே தாவாக இருந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த இன் என்பது இர்ரா மாறி இருக்கும். ஸோ இது புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து நான் கம்பேர் பண்ணி தான் வந்து இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல குழம்பும் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வந்து. ஸோ பொன் கூட்டல் தீதுன்னும் போது வந்து இந்த இன்னு ஏன்னா அல்வடி புணர்ச்சினால இன் என்பது மாறலை. தீ மட்டும் ரீயாக மாறுது. அதேமாரி இதுவும் அல்வடி புணர்ச்சி தான். ஆனால் இல் என்பது மாறும். ஸோ இர்ரா மாறும். தீ என்பது ரீயாக மாறும். ஸோ படித்தோம்னா கற்றீதுன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பொன்றீதுன்னு சொல்லிட்டு வரும். இது 2 எக்ஸாம்பிளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் வந்து. என்னென்னா இப்போ வந்து அதேமாரி நிலைமொழியோட இறுதி எழுத்து இன்னு இல்லில் வந்து வறுமொழியில் இந்த தகர நா வந்தது அப்படின்னா என்னவா மாறும்னா இதுவும் 2 சுழி நாவாக மாறும். இந்த தகர நாவும் 2 சுழி நாவாக மாறும். இங்கே இல்லுமே வந்து 2 சுழி இன்னா மாறும். இந்த தகர நாவும் 2 சுழி நாவாக மாறும். இப்போ சேர்த்து எழுதுனா வந்து பொன் இது இன்னும் அப்படியே தான் இருக்கும். இந்த நா வந்து 2 சுழி நாவாக மாறும். சேர்த்து எழுதுனா பொன்னன்றுன்னு சொல்லிட்டு வந்துடும். அதேமாரி கண்ணன்றுனா வந்து கல் கூட்டல் நன்றுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம் வந்து. இந்த இல் என்பது 2 சுழி இன்னா மாறும். இந்த தகர நா வந்து அது 2 சுழி இன்னாவும் வரும். சேர்த்து எழுதும்போது கண்ணன்றுன்னு சொல்லி என்பது வரும். இப்போ உதாரணத்துக்கு கண்ணன்றுன்னு இருக்குது இல்லையா, அது எப்படி பிரிக்கலாம்னா வந்து என் கண் கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நன்றுன்னு சொல்லி பிரிச்சிங்கன்னா இது வந்து தப்பு. நிறைய இடத்துல வந்து கல் என்பதுக்கு பொருள் இருக்குது. பொருள் இருக்கிற மாதிரி புக்கில் நமக்கு பிரித்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கண் என்பது 2 சுழின்னு போட்டு பிரித்து எங்கேயுமே புக்கில் வந்து பொருள் இருக்கிற மாதிரி கொடுக்கல. அதனால் வந்து கண் என்பது வந்து பார்த்தோன்னா தப்பு. இப்போ கண் கூட்டல் வந்து பார்த்தோன்னா நன்று. அதேமாரி வந்து பார்த்தோன்னா கல் கூட்டல் நன்று. ஸோ இது இங்கே எழுதுகிறேன். கண் கூட்டல் வந்து பார்த்தோன்னா நன்று. ஸோ இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ நான் சொன்ன விதி என்ன சொன்னேன்னா நமக்கு இல்லு வந்தாலும் அது 2 சுழி எண்ணாக தான் மாறப்போகுது. இந்த சின்ன எண் வந்தாலும் அது 2 சுழி எண்ணு தான். நா வந்ததுன்னா அதுவும் 2 சுழி எண்ணா. இங்கேயும் வந்து நா வந்தால் 2 சுழி எண்ணா. இப்போ நீங்கள் சேர்த்து எழுதுறீங்கன்னா என்ன ஆகும்? கண் நன்று. ஸோ இதான வந்து பார்த்தோன்னா வரப்போகுது. அப்பயும் இப்போ கண்ணுன்னு போட்டாலும் ஒரு மீனிங் தான் வருது. கல்லுன்னு போட்டாலும் நம்ம சேர்த்து எழுதும்போது ஆக மொத்தத்தில் அந்த மீனிங் என்பது வந்துடுது. ஆனால் நமக்கு பிரித்தாலும் தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா பொருள் வந்து வெளிப்படணும். அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டு. இங்கே கண் என்பதுக்கு வந்து பார்த்தோன்னா பொருள் இல்லை. கல் என்பதுக்கு வந்து பார்த்தோன்னா பொருள் இருக்குது. எதுக்காக இதை நான் வந்து அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நமக்கு குரூப் 2A நடந்த 2025 குரூப் 2A நடந்தது வந்து குரூப் 2 என்ற குரூப் 2 அண்ட் 2Aல நடந்த ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா வேநன்மைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இந்தமாரி வேநன்மைன்னா வந்து இதுக்கு வந்து வேல் கூட்டல் வந்து நன்மை, வேன் கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த அதேமாரி கான்செப்ட் தான். அப்போ இந்த இல் என்பது இந்த இல்லுக்குன்னு பார்க்கும்போது வந்து நம்ம வேல் என்பது தான் கரெக்டாக இருந்தது. வேன் என்பது வந்து தப்பாக இருந்தது. ஸோ அது நான் கீழே வந்து அந்த பெரியனா பெரியலா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து கீழே குறிப்பிட்றேன் நான். ஸோ அதுக்கடுத்த டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கயன் முள். காயல் இது எப்படி பிரிக்கிறேன்னா வந்து காயல் கூட்டல் முள்ளுன்னு சொல்லி வந்து நான் பிரிக்கிறேன் நான் வந்து. அங்கே பார்த்தோம் இல்லையா நமக்கு நான் சின்ன இன்னு சின்ன இல்லு வந்து வறுமொழியில் வல்லினம் வந்திருந்ததுன்னா இது ரெண்டுமே என்னவா மாறும்? இர்ரா மாற்றிருப்போம். அதே சின்ன இன்னு சின்ன இல்லு வந்து வறுமொழியில் மெல்லின எழுத்து வந்திருந்ததுன்னா அந்த ரெண்டுமே வந்து 2 சுழி எண்ணா மாறும். ஸோ இங்கே பாருங்கள் காயல் கூட்டல் முள் மூ என்பது மெல்லின எழுத்து. அப்போ இந்த சின்ன இல்லு வந்து என்னவா மாறணும் அப்படின்னா 2 சுழி எண்ணா மாற்றணும். அப்படி சேர்த்து படிக்கிறீங்கன்னா காயன் முள் என்பது வரும். ஸோ அந்த 4 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பெரிய லா பெரிய நாக்கான வந்து புணர்ச்சி வந்து ஸோ அதேமாரி தான் இல்லைன்னா 3 சுழி இன்னு பெரிய இல்லு வந்து வறுமொழியில் வல்லின எழுத்து வந்திருந்ததுன்னா அங்கே இர்ரா மாற்றின மாதிரி இந்த இடத்துல இட்டா மாற்றுறோம். அதேமாரி 3 சுழி இன்னு பெரிய இல்லு வந்து வறுமொழியில் மெல்லின எழுத்து வந்திருக்கு அப்படின்னா இது ரெண்டும் என்னவா மாற்றணும் அப்படின்னா அப்படியே 3 சுழி இன்னா மட்டும்தான் இருக்கும். அங்கே 2 சுழி இன்னு இங்கே 3 சுழி இன்னு.
அதேமாரி 3 சுழி இன்னு பெரிய இல்லு வந்து வறுமொழியில தா வருது அப்படின்னா, இது 2மே வந்து பார்த்தோன்னா, அதாவது இட்டா மாத்துறோம். இந்த தாவ வந்துச்சுன்னா, அது வந்து வரிசையில வந்து பார்த்தோன்னா மாத்திக்கிறோம். ஸோ இங்க தீ இருந்துச்சுன்னா, டியா மாத்திக்கிறோம். அதேமாரி வந்து இந்த 3 சுழி இன்னு பெரிய இல்லு வந்து வறுமொழியில தகர நா வருது அப்படின்னா, இந்த இன்னும் இல்ல 3 சுழி இன்னா மாறும். இந்த தகர நா வந்து பார்த்தோன்னா, 3 சுழி நாவா வந்து மாறும். இதான் கான்செப்ட். அங்க 2 சுழி நாவா மாத்துறோம். இங்க 3 சுழி நாவா மாத்துறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ மட்கலம் அது எப்படி பிரிக்கிறேன்னா வந்து பார்த்தோன்னா, மண் கூட்டல் களம் சொல்லி நான் வந்து பிரிக்கிறேன் வந்து. அதேமாரி வறுமொழியில வல்லின எழுத்தா வந்திருக்கு. மண் என்பது வந்து அதில் 3 சுழின்னு வந்திருக்கிறதுனால, அதை நான் என்ன இட்டா வந்து மாற்றினேன். வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால அந்த இன் என்பது இட்டா மாறுது. சேர்த்து படிக்கும்போது மட்கலம் என்பது வரும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, திரைக்கவுட் பயனில் அதை எப்படி பிரிக்கிறேன்னா, திரைக்கவுள் கூட்டல் பயனில் சொல்லி பிரிக்கிறேன். அதேமாரி வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால அந்த இல் என்பது என்னவா மாறுதுன்னா, 3 சுழின்னா வந்து பார்த்தோன்னா 3 சுழியன் என்று வந்து பார்த்தோன்னா, இட்டா வந்து பார்த்தோன்னா மாற்றிக்கிறேன் நான் வந்து. வல்லின எழுத்து வந்திருந்தது அப்படின்னா, அது இன்னு வந்திருந்தாலும் சரி, இல்லு வந்திருந்தாலும் சரி, அதை நான் இட்டா மாற்றிக்கிறேன். சேர்த்து படித்தோம்னா திரைக்கவுட் பயனில் என்பது வரும். ஸோ செகண்ட் கான்செப்ட் என்னென்னா வந்து அருண் அருண்மொழி அதை எப்படி பிரிக்கிறேன்னா, அருள் கூட்டல் மொழின்னு சொல்லி பிரிக்கிறேன். மெல்லினம் வந்தது அப்படின்னா, அந்த இல் என்பது வந்து என்ன மாறும்னா 3 சுழி இன்னா மாறும். அங்கே 3 சுழி இன்னா ஆகுதுன்னா அது அப்படியே தான் இருக்கும் போது, ஆனால் பெரிய இல்லு வந்து இருந்ததுன்னா 3 சுழி இன்னா மாறும். மெல்லினம் வந்தது அப்படின்னா அந்த இல் என்பது 3 சுழி இன்னா மாறும். அப்போ சேர்த்து படிக்கிறோன்னா அருண்மொழி என்பது வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்தவரை இன்னொரு கான்செப்ட்டு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மண்டி இது எப்படி பிரிக்கலாம்னா, மண் கூட்டல் தீதுன்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஸோ அதேமாரி தா என்பது வல்லினம் தான். ஆனால் தாவை தவிர்த்து மற்ற வல்லின எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா வந்து வேறு அந்த இருக்கக்கூடிய எண்ணு இல்லு மட்டும் இட்டா மாற்றிக்கினா போதும். தா இருந்ததுன்னா தாவையும் வந்து கூட சேர்த்து அந்த டியாவோ மாற்றி ஆகணும். இல்லை வேறு என்ன தா வரிசையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது தான். தா இருக்குதுன்னா டாவை மாற்ற போகிறோம். தீ இருக்குதுன்னா டியா மாற்ற போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே இன்னு இருக்கிறதுனால இன்னுமே வந்து இட்டு, தீ இருக்கிறதுனால தீயுமே டியா மாறணும். ஆனால் இதுமாரி உகரத்தில் வந்து முடிஞ்சிருக்குதுன்னா அது வந்து அல்வழி புணர்ச்சி. அப்படி இருக்கும்போது அல்வழி புணர்ச்சியாக இருந்தால் இன் என்பது வந்து சேஞ்சஸ் ஆகாது. இத்து என்பது தாவரிசையில் இருக்கிறது மட்டும்தான் மாறும். அப்போ தா மட்டும்தான் டியா மாறும். இன் என்பது மாறாது. ஆல்ரெடி நான் வந்து இது வந்து சொல்லியாச்சு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இன் என்பது சேஞ்ச் ஆகலை, தீ என்பது மட்டும் டியா மாறுது. அப்போ சேர்த்து படிக்கும்போது மண்டியது என்பது வந்து வரும். இப்போ முள் கூட்டல் முட்டியதுன்னா முள் கூட்டல் தீதுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். ஆக மொத்தத்தில் இல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் அந்த ரூல்லாம் அங்கே வந்து செட் ஆகிறது கிடையாது. அப்போ இந்த பெரிய இல்லுமே என்ன பண்ணும்போது இட்டா மாறப்போகுது. தீ என்பது டியா மாறப்போகுது. சேர்த்து படிக்கும்போது முட்டியது என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அங்கே பார்த்த மாரி சின்ன லாக்கு பார்த்தது தான் அப்படியே பெரிய லாக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, கண்ணீர் வந்து பார்த்தோன்னா, ஸோ கண் கூட்டல் நீருன்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கிறேன் நான் வந்து. அங்கே 2 சுழி எண்ணுக்கு தான் பொருள் இல்லைன்னு 3 சுழி எண் கண் என்பது நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண் குறிப்பிடுது வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து கண்ணீர்னா கண் கூட்டல் நீருன்னு சொல்லி பிரிக்கிறோம். அதேமாரி வந்து 3 சுழி எண் வந்ததுன்னா அது 3 சுழி எண் அப்படி தான் இருக்கும். வறுமொழியில் கூட அந்த நீ என்பது வந்து பார்த்தோன்னா 3 சுழி நீயாக வந்து மாற முடியும். சேர்த்து படிக்கிறீங்கன்னா கண்ணீர் என்பது வந்து வரும். அதேமாரி முன்னன்று அதை எப்படி பிரிக்கிறேன்னா, முள் கூட்டல் நன்றுன்னு சொல்லி பிரிக்கிறேன். அது பிரிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இல்லு அதுவும் 3 சுழி எண்ணா மாற்றி ஆகணும். தகரனாவும் 3 சுழி எண்ணாவாக மாற்றி ஆகணும். சேர்த்து படிக்கிறீங்கன்னா முன்னன்றுன்னு சொல்லிட்டு வரும். நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் தான் குரூப் 2வில் கேட்டது வந்து பார்த்தோம்னா, அந்தமாரி வந்து வே நன்மை இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கே எழுதுகிறேன். ஸோ வே நன்மை நமக்கு வந்து இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது எப்படியா வந்து நான் 2 ஆப்ஷன்ஸ் வைக்கிறேன்னா, ஸோ வேல் கூட்டல் வந்து பார்த்தோன்னா நன்மை. அதுக்கு அடுத்ததாக வந்து வேன் கூட்டல் வந்து பார்த்தோன்னா நன்மை. ஸோ இதில் எது கரெக்டு? நான் சொன்ன விதி பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ தகரனா வந்துக்குதா, இதையும் வந்து பார்த்தோன்னா 3 சுழி நாவாக மாற்று. இந்த இல்லை 3 சுழி நாவாக மாற்று. இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இந்த 3 சுழி எண்ணா அப்படியே இருக்குது. இந்த நாவையும் வந்து 3 சுழி எண்ணா மாற்றுனீங்க அப்படின்னா சேர்த்து படிக்கும்போது வேணன்மைன்னு தான் ஒரு 2த்துக்குமே வந்து. ஆனால் வேல் கம்பேர் பண்ணும்போது வேலுக்கு பொருள் வெளிப்படுது, வேன் என்பதுக்கு பொருள் வெளிப்படலை. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த வேன் கூட்டல் நன்மை என்பது வந்து பார்த்தோன்னா வராது. அது வந்து பார்த்தோன்னா தப்பு. ஸோ அப்போ இதிலேயே நம்ம பார்த்தோம்னா அப்படி நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த பெரிய இல்லுமே 3 சுழி எண்ணா மாறுது, தகரனாவுமே 3 சுழி எண்ணா மாறுது. சேர்த்து எழுதும்போது என்ன மாறுனா, அந்த இல்லுக்கு பதிலாக வந்து 3 சுழி எண்ணா அப்படியே போடுங்க. தகரனாவுக்கு பதிலாக 3 சுழி எண்ணா அப்படியே போடுங்க. அந்த 2 சுழி எண்ணா அப்படியே வரும் மை. ஸோ வேன் இன் நன்மை அப்படி தானே வரணும் நமக்கு வந்து. அப்போ இந்த இன் எங்கே போச்சு வந்து, இதுவுமே ஒரு ரூல் இருக்குது. நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா
அந்த சின்ன இன்னு, பெரிய இன்னு வந்து வறுமொழியில வந்து தாவோ இல்ல நாவோ வருது அப்படின்னா, இதில நெடில் எழுத்துக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய அந்த ஒரு இல்லு, இல்ல ஒரு இன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிடணும். வறுமொழியில இருக்கக்கூடிய அந்த தாவும், நாவும் மட்டும் தான் அது 3 சுழி இல்ல டியோ இல்ல வந்து 3 சுழி நீவோ வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது வந்து. இந்த ஒரு ரூல் வந்து இம்பார்ட்டன்ட். அது பிறகு வந்து நெடில் எழுத்து பக்கத்தில வந்து அந்த இல்லு இல்ல இன்னு வருதுன்னா, வறுமொழியில நாவோ இல்ல தாவோ வந்து நெடில் எழுத்துக்கு பக்கத்தில இல்லு இல்ல இன்னு வருதுன்னா, அதில ஒரு இல்லு வந்து நீக்கிடுவோம். ஸோ அப்படி அந்த இல்லு என்பது நீக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இன் என்பது வராது. அப்போ வறுமொழியில இருக்கக்கூடிய அந்த நாவ தான் நம்ம வந்து 3 சுழி நாவா வந்து பார்த்தோன்னா மாத்துறோம் வந்து. எப்படி என்னவா மாறும்னா, சேர்த்து எழுதுனோம்னா, வேன எண்மை வேனெண்மைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து நிறைய விதமா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அங்கே வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 4 புணர்ச்சி விதி பிரகாரம் அவ்வளோதான் வந்து. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து பிஒய்க்குள்ள கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்கடுத்தா வந்து இயல்பு விதி புணர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு அந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காசா தப்ப வல்லினம் அந்த மிகும் இருக்கு இல்லையா, அந்த விதி தான் உள்ளே கொண்டு வராங்க வந்து. இயல்பு விதின்றதுலாம் வந்து அதுக்குள்ளே அடங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து. ஸோ இது திரைப்படம் அது எப்படி பிரிக்கிறேன்னா, திரை கூட்டல் படம் சொல்லி பிரிக்கிறேன். ஸோ இது வந்து இருபெயர் ஒட்டு பண்புத்தொகை விதி தான் வந்து. படம் என்பது பொது பெயர், அதில் திரை என்பது சிறப்பு பெயர்ன்றதுனால நான் இந்த இடத்துல வல்லின ஒற்று என்பது கொண்டு வருவேன். அதேமாரி வந்து மரக்கலம்னா மரம் கூட்டல் களம். இது வந்து மகரீற்று விதி பிரகாரம் என்பது நிற்கிறோம். வறுமொழியில் வல்லின எழுத்து வந்து இருக்கிறதுனால ஒன்று அதுக்கான இணை எழுத்து இல்லைன்னா ஒற்று எழுத்து. இங்கு போட்டோம்னா பொருள் வராது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இக்கு போட்டு படிக்கிறேன். இக்கு போட்டோம்னா மரக்கலம் என்பது பொருள் வெளிப்படுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து உடம்படு மெய்ப்புணர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதிலிருந்து நிறைய டைம் வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க நமக்கு. பிஒய்க்குள்ள அதிகமாக வந்து பார்த்தோன்னா அந்த உடம்படு மெய்ப்புணர்ச்சி பேஸ் பண்ணி வந்துருது. இதில் உடம்படு மெய்களாக எதை குறிப்பிடுறாங்கன்னா, இந்த இழு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உடம்படு மெய்களாக குறிப்பிடுறாங்க. ஸோ இது முதல்ல அந்த விதிகள் படிச்சிருமே. ஸோ வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்தில் வந்து இந்த ஐ வந்ததுன்னா, வறுமொழியில் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா என்ன உடம்படு மெய் தோன்றும்னா இழு என்பது தோன்றும். அப்போ நிலைமொழியில் அந்த ஐயை தவிர்த்து மற்ற உயிரெழுத்துக்கள் வந்து வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களும் வந்தது அப்படின்னா இவ்வொன்று உடம்படுமை தோன்றும். நமக்கு நிலைமொழி இறுதி எழுத்துலேயே இந்த பெரிய வந்தது அப்படின்னா வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களுமே இருக்குது அப்படின்னா அப்போ இந்த 2 உடம்படு மெய் எழுத்துக்களுமே வந்து பார்த்தோன்னா தோன்றும். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஐ வழி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வும்னா வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்து இந்த 3 உயிரெழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று வந்ததுன்னா ஈழுன்ற உடம்படுமை வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மணி அழகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பிரிக்கிறேன்னா, மணி கூட்டல் அழகுன்னு சொல்லி வந்து பிரிக்கிறேன். இப்போ இந்த நீல வந்து பார்த்தீங்கன்னா ஈன்ற சவுண்ட் இருக்குது. வறுமொழியில் உயிரெழுத்து வருது. அப்போ எந்த உடம்படுமை வரும்னா ஈழ் என்பது வரும். அப்போ அந்த ஈழும் ஆவும் சேர்ந்து வந்து என்னவா மாறும்னா யாவா வந்து மாறும். அப்போ சேர்த்து படிக்கிறீங்கன்னா வந்து மணி அழகுன்னு சொல்லி வந்து வரும். அதேமாரி தீயெரி இதுக்கு பார்த்தோம்னா வந்து தீ கொட்டல் எரின்னு சொல்லி பிரிப்போமா, அந்த இடத்துல பெரிய வந்து பார்த்தோன்னா வருது. வறுமொழியில் அதே உயிரெழுத்துக்கள் வந்து இருக்குது. அப்படின்னா என்ன உடம்படுமை வரும்னா ஈழ் என்பது தோன்றும். அப்போ ஈழ கூட்டல் ஏ சேர்த்தோம்னா வந்து ஏவாக மாறும். படிக்கிறீங்கன்னா தீயெரின்னு சொல்லி வந்து வரும். நிலைமொழி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிலைமொழியில் என்ன உயிரெழுத்து இருக்குதோ வறுமொழியில் உயிரெழுத்துக்கள் வரும். வந்தால் தான் நம்ம உடம்படுமை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் எது வந்து எந்த உடம்படுமை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்றது எது முடிவு பண்ணுதுன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து தான் வந்து முடிவு பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து தான் மற்ற உயிர்கள் வந்து பிற உயிர்கள் வந்ததுன்னா இவ்வொன்ற உடம்படுமை என்பது வரும். இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா பல உயிர்னா பல கொட்டல் வந்து பார்த்தோன்னா உயிர்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பிரிக்கிறேன் நான் வந்து. அப்படி பிரிக்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த பலல பார்த்தோன்னா ஆ தான் வந்துருக்குது. அந்த ஐ வரல. அதை தாண்டி மற்ற உயிரெழுத்தான ஆ வந்துக்குது. வறுமையில் ஆஸ் யூஷுவல் உயிரெழுத்து இருக்குது. அப்போ என்ன உடம்படுமை வரும்னா இவ் என்பது வரும். அந்த இவ்வு கூட்டல் ஊ சேர்ந்துச்சுன்னா அந்த ஊவா மாறும். சேர்த்து படிச்சுன்னா பல உயிர் என்பது வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பலவீனம். சரி பாவினம்னா அது எப்படி பிரிக்கிறேன்னா பா கூட்டல் இனம் சொல்லி பிரிக்கிறேன். இந்த என்ன உயிர் எழுத்துனா இந்த இடத்துல ஆ என்பது வெளிப்பட்டிருக்கு. வறுமொழியில் உயிர் எழுத்து இருக்குது. அப்போ என்ன உடம்படுமை உள்ள வரணும்னா இவ் என்பது வரணும். இவ்வு கூட்டல் சேர்த்தோம்னா வியா மாறும். சேர்த்து படிக்கும்போது பாவினம் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து அந்த ஐயை தவிர்த்து மற்ற உயிரெழுத்துக்கள் தாண்டி ஏகாரம் அதுக்கு சிறப்பு விதி இருக்குது. ஒருவேளை நிலைமொழியான இறுதி எழுத்து ஏ வந்தது அப்படின்னா இந்த 2 உடம்படுமைகளுமே வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வருவோமே செய்கூட்டல் அடி. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஏன்றது இருக்குது. வறுமொழியில் உயிரெழுத்து இருக்குது. அப்போ என்ன உடம்படுமை வரும்னா ஈழமே வரும் இவ்வுமே வரும். இழு கூட்டலா யாவாக மாறும். இவ்வு கூட்டலா வந்து வாவாக மாறும். படிக்கும்போது சேயடி சேவடி.
அதான் கொடுத்துருங்க சேயடி சேவடின்னு சொல்லிட்டு. இப்போ தேவாரன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கூட்டல் ஆரம் சொல்லிட்டு பிரிக்கும் போது இங்கே ஏ வருது, வறுமொழியில் உயிரெழுத்து இருக்குன்னும் போது இவ்வென்ற உடம்படுமை வரும், ஈட்டற்ற உடம்படுமை வரும். சேர்த்து படிக்கும்போது ஒன்று தேவாரம் சொல்லிட்டு வரும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தேயாரம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் எது கரெக்டாக இருக்குன்னா நமக்கு தேவாரம் படித்து தான் பழக்கம், அதனால் தேவாரன்றது வந்து இங்கே கொடுத்துருக்குறேன் நான் வந்து. ஸோ இந்த உடம்படுமை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா பிஒய்க்யூவில் அதிகமாக வந்து எடுத்துருக்குறாங்க இதை பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கடுத்த புணர்ச்சி என்ன விதினா குற்றியலுகர புணர்ச்சி விதி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குற்றியலுகர புணர்ச்சினா வந்து அதுக்கான ரூல் என்னென்னா உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டு ஓடும். ஸோ அதன்னு வச்சுக்கோங்க, உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதியை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னு வந்து சொல்கிறேன், எக்ஸாம்பிள் பார்ப்போம். உறவழகு அதை எப்படி பிரிக்கிறோன்னா உறவு கூட்டல் வந்து பார்த்தோன்னா அழகுன்னு சொல்லி பிரிக்கிறோம். நமக்கு நிலைமொழி வந்து பார்த்தோன்னா குற்றியலுகர சொல்லாக இருக்கணும், இருந்து வறுமொழியில் வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்து வரணும். அதான் ரூல் வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உயிர் வரின்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த உயிரை தான் மீன் பண்ணுறாங்க. உயிர் வரின் இந்த ஊக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா இங்கே குற்றியலுகர சொல் இருக்கக்கூடிய அந்த உகரம் தான் மீன் பண்ணுறாங்க அவங்க. அப்போ இந்த இவ்வு கூட்டல் வந்து பார்த்தோன்னா ஊன்னு சொல்லி பிரிக்கலாம். இதில் உக்குரல் வந்து பார்த்தோன்னா மெய்விட்டு ஓடும் அப்படின்னா அந்த இவ்வு மட்டும். ஸோ இவ்வு கூட்டல் ஊவில் வந்து பார்த்தோம்னா வந்து இவ்வு கூட்டல் ஊவில் வந்து பார்த்தோம்னா வந்து நமக்கு உயிர் வரின் ஸோ உயிரெழுத்து வந்தாச்சு வந்து ஆஸ் யூஷுவலாக. அதில் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னா குற்றியலுகர சொல்லில் இருக்கக்கூடிய உக்குரல் மெய்விட்டு ஓடும். அந்த உகரம் என்பதுனா இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அதில் மெய் விட்டு ஓடும்னா அந்த மெய்யெழுத்தை மட்டும் விட்டுட்டு உயிரெழுத்து என்பது நீங்கிடும். அதுதான் வந்து ஓடிவிடுன்றாங்க வந்து. அப்போ மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கும். அந்த மெய்யெழுத்தானது வறுமொழியில் இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்தாக கூட சேர்ந்து இயல்பாக வந்து பார்த்தோன்னா புணரும். இவ்வு கூட்டல் ஆ வந்து பார்த்தோன்னா வாவா மாறும். இப்போ சேர்த்து படிச்சிங்கன்னா உறவழகுன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா வரும். அது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. வரவறிந்தான், வரவு கூட்டல் வந்து அறிந்தான் சொல்லி பிரிக்க முடியும். வறுமொழியில் உயிரெழுத்து வருது, நிலைமொழி வந்து ஒரு குற்றியலுகர சொல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோன்னா இவ்வு கூட்டல் ஊன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பிரிப்போம். அந்த ஊ என்பது நீங்கிடும், வெறும் இவ்வு மட்டும்தான் இருக்கும். அந்த இவ்வு கூட்டல் வந்து வறுமொழியில் இருக்கிற ஆ கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா வாவா மாறிடும். சேர்த்து படிச்சிங்கன்னா வரவறிந்தான்னு சொல்லிட்டு வரும். ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த உறவு வரவு இது ரெண்டுமே குற்றியலுகர சொல் கிடையாது. ஏன்னா இந்த ஊ என்பது வந்து பார்த்தோன்னா இது வந்து இடையின உகரம். இடையின உகரம் என்பது முற்றியல் உகரத்துக்கு வந்து பார்த்தோன்னா வரக்கூடியது. ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்குறேன் நான் வந்து. ஆனால் வந்து விதின்றது வந்து சேம் தான். அது குற்றியல் உகரமாக இருந்தாலும் ஒரே விதி தான், முற்றியல் உகரமாக இருந்தாலும் ஒரே விதி தான். ஆனால் இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா முற்றியல் உகரத்துக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அது. ஸோ அதுக்கு அடுத்ததாக குற்றியல் இகரம். அதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் குற்றியல் இகரத்துக்கு எப்போவுமே வந்து. ஸோ அதே விதி பிரகாரம் தான். அது எப்படி பிரிக்கிறேன்னா களிற்று யானை. அதை எப்படி பிரிக்கிறேன்னா களிறு கூட்டல் வந்து பார்த்தோன்னா யானைன்னு சொல்லி வந்து நான் பிரிக்கிறேன் வந்து. ஸோ வறுமொழியில் நமக்கு யா வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு நிலைமொழி வந்து பார்த்தோன்னா ஒரு குற்றியலுகர சொல்லாக இருந்து வறுமொழியில் வந்து யா வருது அப்படின்னா அது வந்து குற்றியலுகரமாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அதேமாரி தான் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோன்னா இதில் இரு கூட்டல் ஊ வந்து பார்த்தோன்னா ஊ என்பது நீங்கிடும். இங்கே வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் தானே வந்து பார்த்தோன்னா ஊ என்பது நீங்கும். அந்த கான்செப்ட் கிடையாது. குற்றியலுகர சொல்லாக இருக்குது அப்படின்னா அதேமாரி இரு கூட்டல் ஊவில் ஊ என்பது நீங்கிடும். நீங்கிட்ட பிறகு வந்து பார்த்தோன்னா அந்த இரு ப்ளஸ் வந்து குற்றியல் இகரம்ன்றதுனால ஈன்றது வந்து பார்த்தோன்னா உள்ளே புதுசாக வரும். அப்போ இரு கூட்டல் வந்து சேர்த்தோம்னா ரீயாக மாறிடும். அந்த விதி பிரகாரம் இது வந்து பார்த்தோன்னா சேருது வந்து. களிறு கூட்டல் யானைன்னும் போது களிற்று யானை. அதேமாரி இந்த எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி வந்து உங்களுக்கு யோசிக்க தோணும் வந்து என்னென்னா நமக்கு இதிலே வந்து இந்த உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றியல் வரும். ஸோ அது கீழே வந்து இந்த விதி இருக்குது. அங்கே போகும்போது நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் வந்து. என்னென்னா நமக்கு வந்து உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றியல் உகரத்தில் இறுதி எழுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டூலியோ இல்லை ரூலியோ முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒற்று வந்து பார்த்தோன்னா இரட்டும். இங்கே இரட்டும், இங்கே வந்து இட்டு வந்து பார்த்தோன்னா இரட்டும். அந்த விதி பிரகாரம் தான் நமக்கு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்குது. அந்த ரூக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வந்திருக்குது வந்து. அதுக்கப்புறம் இந்த ரூவில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கூட்டல் ஊவில் ஊ என்பது நீங்கிட்டு வந்து பார்த்தோன்னா அது ரீயாக மாறுது. அதனால் ரீக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்து வந்திருக்கு. அந்த விதி இங்கே கீழே இருக்குது. அங்கே பார்த்துட்டு மேலே போகிறீங்கன்னா புரியும் வந்து. ஸோ அதுக்கடுத்து தான் முற்றியல் உகரம். முற்றியல் உகரத்தை பொறுத்தவரைகளை வந்து அதே கான்செப்ட் தான் வந்து. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செலவழித்தான். இது எப்படி பிரிக்கிறேன்னா செலவு கூட்டல் வந்து பார்த்தோன்னா அழித்தான்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். அதேமாரி வந்து இவ்வு கூட்டல் ஊன்னு சொல்லி பிரிக்கிறேன். ஊ என்பது நீங்கிடும். வறுமொழியில் உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த உகரம் என்பது வந்து பார்த்தோன்னா போயிடும். அந்த இவ்வு வந்து பார்த்தோன்னா ஆ கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா வாவா மாறிடும். சேர்த்து படிக்கும்போது செலவழித்தான் என்பது வரும். குற்றியல் இகரத்துக்கு மட்டும்தான் வறுமொழியில் உயிரெழுத்து இருக்காது. அதுக்கு பதில் யா என்பது இருக்கும். ஆனால் நம்ம அந்த குற்றியல் இகர புணர்ச்சி விதி பிரகாரம் தான் அதை கன்சிடர் பண்ணி ஆகணும்.
உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டோடும் அந்த விதி பிரகாரம் சேர்த்து படிச்சுக்கங்க வந்து. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குற்றியலுகர சொல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 டைப்பில் வந்து பிரிக்கிறோம். உயிர் தொடர், நெடில் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதத்தொடர் வந்து இந்தமாரி உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு வந்து பிரிக்கிறோம். அதில் 2த்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதி வந்து கொடுத்துருப்பாங்க. எது எதுக்குன்னு பார்த்தோம்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அதுக்கான நிலைமொழிக்கான இறுதியை வந்து பார்த்தோன்னா டூலியோ இல்லை ரூலியோ வருது அப்படின்னா அதுக்கான ஒற்று வந்து இரட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்தமாரி இட்டு கூட்டல் டூ, எரு கூட்டல் வந்து பார்த்தோன்னா ரூ, இந்தமாரி வந்து பார்த்தோன்னா ஒற்று வந்து அதுக்கு முன்னாடி வந்து இரட்டும் சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டு தோட்டம், இது எப்படி நான் பிரித்து எழுதுறேன்னா வீடு கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் சொல்லிட்டு பிரிக்கிறேன். இப்போ இதை நான் சேர்த்து பிரித்து எழுத சொல்லும் போது வீட்டு தோட்டம்னா பிரிக்கும் போது வீடு கூட்டல் தோட்டம் சொல்லிட்டு நான் வந்து பிரிக்கிறேன். இப்போ இதை நான் சேர்க்கும் போது என்ன ஆகுனா இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகர சொல்லாக இது. ஸோ நெடில் தொடர் குற்றியலுகர சொல்லாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து இட்டு என்பது வந்து வரும். ஸோ அப்போ அதுவும் டூலையும் ரூலையும் முடியக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு மட்டுமே வந்து அந்த ஒற்று இட்டு என்பது இரட்டும். அப்போ இந்த இடத்துல இட்டு வந்தது அப்படியே சேர்த்து படிக்கிறீங்கன்னா வீட்டு என்பது வருமா. ஸோ தோட்டம் பொது பெயரும் அதில் வீடுன்றது சிறப்பு பெயர்ன்றதுனால இருபெயரொட்டு பண்பு தொகை காரணமாக இங்கே இத்து என்பது வரும். ஸோ அப்படி முழுசாக சேர்த்து படிக்கிறீங்கன்னா வீட்டு தோட்டம் என்பது வரும். அதுக்கப்புறமா வந்து காட்டு மரம், இதை எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா வந்து பார்த்தோன்னா காட்டு மரம்னா காடு கூட்டல் வந்து பார்த்தோன்னா மரம் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பிரிக்கிறேன் நான் வந்து. காட்டு மரம்னா காடு கூட்டல் வந்து பார்த்தோன்னா மரம் சொல்லிட்டு பிரிக்கிறேன். அதேமாரி வந்து இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்றதுனால வந்து இந்த இடத்துல வந்து இட் என்பது எனக்கு வந்து பார்த்தோன்னா வரும். மரம் என்பது வந்து பார்த்தோன்னா பொது. அதேமாரி வந்து நமக்கு வல்லின எழுத்தாக இருந்தால் தான் வந்து வல்லின மிகும் மிக இடங்கள் கான்செப்ட் பிரகாரம் வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை காரணமாக இத்து என்பது வந்து. ஆனால் நமக்கு இங்கே மெல்லின எழுத்து வர்றதுனால இங்கே இம்மில் வந்து வராது. ஸோ அப்போ வெறும் இந்த இடத்துல இட்டு மட்டும் வந்து இயல்பாக சேர்க்க வேண்டியது தான். காட்டு மரம் என்பது வந்து பார்த்தோன்னா வரும். அதுக்கடுத்ததாக வந்து வயிற்று பசி, இது எப்படின்னா வயிறு கூட்டல் வந்து பசின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இது ரெண்டுமே நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கான எக்ஸாம்பிள். இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கான எக்ஸாம்பிள் வந்து வயிறு ப்ளஸ் வந்து பசி வந்து. அதேமாரி அந்த உயிர் தொடர் குற்றியலுகரத்தின் இறுதி எழுத்து வந்து பார்த்தோன்னா ரூவில் வந்து முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இரு என்பது இரட்டணும். அப்போ சேர்த்து படிக்கிறீங்கன்னா பசி என்பது பொது பெயர், அதில் வயிறு என்பது சிறப்பாக வரதுனால இப்போ என்பது வந்து பார்த்தோன்னா வரும் வயிற்று பசி. அதுக்கப்புறமா ஆற்று நீர், அதை எப்படி பிரிக்கிறேன்னா ஆறு கூட்டல் நீருன்னு சொல்லி வந்து பிரிக்கிறேன் நான் வந்து. அதேமாரி ஆறுன்றது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், அதனால் இங்கே என்ன வந்து பார்த்தோன்னா வரும்னா ஸோ எருன்றது வந்து ஒரு ஒற்று வந்து இரட்டும். சேர்த்து படிக்கிறீங்கன்னா ஆற்று நீர் என்பது வரும். இங்கே வந்து மெல்லின எழுத்தாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒற்று வரத்தோ அதெல்லாம் இந்த கான்செப்ட் கிடையாது. அப்படியே இயல்பாக வந்து சேர்த்து படிக்க வேண்டியது தான். ஆற்று நீர் என்பது வரும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆற்று நீர் என்பதை பிரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த ஆறு கூட்டல் வந்து பார்த்தோன்னா நீர் என்பது வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆற்று கூட்டல் வந்து பார்த்தோன்னா நீர் என்பது வந்து பார்த்தோன்னா இருக்குது. இப்போ நீங்கள் இதை சேர்த்து படிக்கிறீங்கன்னா வந்து பார்த்தோன்னா எந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஆறு கூட்டல் நீர் என்பதை சூஸ் பண்ணுவீங்களா? ஆற்று கூட்டல் நீர் என்பதை சூஸ் பண்ணுவீங்களா? ஸோ ஏன்னா வந்து இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆறு கூட்டல் வந்து பார்த்தோன்னா நீர் இதுவுமே வரும். ஆற்று கூட்டல் வந்து பார்த்தோன்னா நீர் என்பதுமே வந்து பார்த்தோன்னா வரும். இப்போ இதில் நீங்கள் வந்து இதை சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அதை பிரித்து இது சொல்கிறாங்க. இது ஆப்ஷன் ஏ, இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எது வந்து பார்த்தோன்னா கரெக்டுன்னு சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நம்ம குற்றியலுகர புணர்ச்சி விதி பிரகாரம் இரு கூட்டல் ஊவில் வந்து ஊ என்பது நீங்கிட்டு ஸோ இங்கே நடுவில் வறுமொழியில் வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்து இல்லை. அப்படி இயல்பாக சேர்க்குறீங்கன்னா கூட வச்சுப்போமே, சேர்த்து எழுதுனா ஆற்று நீர் என்பது வந்து பார்த்தோன்னா வரும். இதையும் சேர்த்து எழுதினாலும் வந்து பார்த்தோன்னா வந்து இதை சேர்த்து எழுதிங்கன்னா ஆறு நீர் என்பது தான் வந்து பார்த்தோன்னா வரும். உங்களுக்கு ஒரு வேளை நெடுந்தொடர் குற்றியலுகரம் அதுக்கு ஒற்று இரட்டும் அப்படின்ற விதி வந்து உங்களுக்கு தெரியலனா அப்படி ஆறு நீர்ன்னு தான் எழுதுவீங்க. ஆனால் நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் சிறப்பு விதி பிரகாரம் ரூலில் வந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து முன்னாடி இரட்டும் அப்படின்னா ஆற்று நீர் என்பது வந்து பார்த்தோன்னா நீங்கள் போடுவீங்க. ஸோ இந்தமாரி நிறைய இடத்துல வந்து குழம்பக்கூடியது இருக்குது வந்து. ஏன் இந்த வீட்டு தோட்டம்ன்றது வந்து பார்த்தோன்னா வீட்டு கூட்டல் தோட்டம் சொல்லிட்டு போடக்கூடாதா? எப்படின்னா இந்த நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் அந்த சிறப்பு விதி வருது. உயிர் தொடர் குற்றியலுகரத்துலேயும் அந்த டூக்கும் ரூக்கும் சிறப்பு விதி வருதுன்னா இப்போ இந்த பொருள் வந்து இருக்குதுங்க இல்லையா, அந்த முழு சென்டென்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை தனித்தனியாக பிரிக்கும் போதும் அந்த முழு சென்டென்ஸோடைய பொருள் வந்து வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒழுங்காக பிரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வீடு தோட்டம்னா வந்து பார்த்தோன்னா ஸோ வீட்டு தோட்டம், வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டம், அதனால் மீனிங் வந்து கரெக்டாக இருக்குது. காட்டு மரம்னா வந்து
காடு மரம். ஸோ காட்டில் இருக்கக்கூடிய மரம் தான் காட்டு மரம் என்பது வருது. வயிற்று பசினா ஸோ வயிறத்தினுடைய பசி தான் வந்து வயிற்று பசி. அங்கே எதுவும் சேஞ்சஸ் இல்ல. ஆற்று நீர் என்னும்போது ஆறு நீர் சேர்ந்தது தான் ஆற்று நீர் என்பது வருது. இங்க ஆற்று நீர் என்பதுன்னா, ஆறு கூட்டல் நீர் என்பதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆற்று கூட்டல் நீர் என்பதுக்கு அர்த்தம் இருக்குது. இந்த ஆற்று என்பது வந்து ஆறுன்ற மீனிங் வந்து நமக்கு டைரக்ட்டா வெளிப்படுத்தல. ஆனா சேர்த்து படிக்கும்போது ஆற்று நீர் என்பது என்னது? ஆத்துல ஓடக்கூடிய நீர். பிரிச்சு படிக்கும்போது ஆறு நீர் என்பது நம்ம சேர்த்து இல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து, அந்த முழு தொடரோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சாலும் அப்படியே வெளிப்படணும் வந்து. இங்க ஆற்றுன்னு போட்டீங்க அப்படின்னா வந்து, ஆற்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீருன்னு சொல்லி நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா வந்து, இங்க ஆறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரக்ட்டா வெளிப்படல. அதனால அது வந்து தப்பு. பொருள் வெளிப்படுறதுல ஒரு இன்டைரக்ட்டா நமக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது பிரகாரம் தான் நீங்க பிரிச்சாகணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க காட்டு மரம் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? இங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட்டென்று இந்த மாரி நான் பிரிக்கிறேன்னா, இந்த காட்டென்றுனா வந்து, நீங்க அத ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காடு கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, என்றுன்னு சொல்லிட்டு பிரிப்பீங்களா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, காட்டு கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, என்றுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பீங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க தெரிஞ்சதுன்னா, கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ புலிப்பெயர் புணர்ச்சி பொறுத்தவரையில வந்து பார்த்தோன்னா, நமக்கு இதெல்லாம் சிறப்பு விதிகள் தான் வந்து. என்னன்னா, நிலைமொழி வந்து பார்த்தோன்னா, புலி வந்தது. வறுமொழியில வல்லின எழுத்து வந்தது அப்படின்னா, அந்த வல்லின எழுத்துக்கான இணை எழுத்து வந்து பார்த்தோன்னா மிகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து புலி என்பது சிறப்பு பெயர்ன்றதால வறுமொழியில வந்து வல்லின எழுத்து வந்துக்குதுன்னா, அதுக்கான இணை எழுத்து வந்து பார்த்தோன்னா, இங்க என்பது வரும். சேர்த்து படிச்சீங்கன்னா, புளிங்கரி என்பது வரும். அதேமாரி வந்து புலி என்பது நிலைமொழியாக வந்து வறுமொழியில வல்லின எழுத்து வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கான இணை எழுத்து போட்டோம் அப்படின்னா, இச் சா வந்திருக்கா, அப்போ அதுக்கான இணை எழுத்து இஞ்சி என்பது வரும். சேர்த்து படிக்கிறீங்கன்னா, புளிஞ்சோறுன்னு வரும். ஏன் வந்து இச்சு போடக்கூடாதா? இங்க வந்து இக்கு போடக்கூடாதா? அப்படின்னா வந்து சிறப்பு விதி. புலி என்பது சிறப்பு விதின்றதுனால வந்து மெல்லினம் மிகறது தான் கரெக்ட் எப்பவுமே வந்து. நீங்க எப்பவுமே சிறப்பு விதியாக இருக்குதுன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மெல்லின ஒற்று போட்டு எழுதுறது தான் வந்து பழகிக்கங்க. புளிக்கறின்னு சொல்லிட்டு போடாதீங்க. இல்லன்னா புளிச்சோறுன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, அது மேக்ஸிமம் தப்பு. இஞ்சி வர்றது தான் வந்து கரெக்ட்டு. மெல்லினம் மிகக்கூடியதே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா சிறப்பு விதிகள பொறுத்தவரையில மெல்லினம் மிகுவது தான் வந்து சரி. அதுக்கு அடுத்ததா வந்து மரப்பெயர் புணர்ச்சி வந்து குடுத்துருக்காங்க. அதே ரூல் பிரகாரம் தான் வந்து என்னன்னா, நிலைமொழி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நிலைமொழி அந்த ஒரு சொல்லே வந்து நமக்கு மரப்பெயர உணர்த்துது அப்படின்னா, அங்க வந்து வறுமொழியில வல்லின எழுத்து வந்திருக்கு அப்படின்னா, அந்த வல்லினத்திற்கான இணை எழுத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்ப இங்க பா வந்துக்குதுன்னா, அதுக்கான இணை எழுத்து இம் என்பது வரும். அது நிலைமொழியே நமக்கு மரப்பெயர உணர்த்துது அப்படின்ற பட்சத்தில வறுமொழி பார்க்கும்போது வல்லின எழுத்தா இருக்கு அப்படின்னா, அந்த வல்லின எழுத்துக்கான இணை எழுத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அப்போ சேர்த்து படிக்கிறீங்கன்னா, மாம்பழம் என்பது வரும். அதேமாரி வில கூட்டல் காய் என்பதுனா வந்து, வில என்பதுனா இயல்பாவே வில என்பதுனா விலா மரத்த வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது. அப்ப நிலைமொழியே ஒரு மரப்பெயராக இருக்கு. வறுமொழி வல்லினமா இருக்குன்னா, அப்ப அந்த வல்லினத்திற்கான இணை எழுத்த வந்து போட்டு படிக்கணும். இப்ப போட்டு படிக்கிறீங்கன்னா, இங்கு என்பது வருதுன்னா, விலங்காய் என்பது வரும். இது பிஒய்க்யூல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது தான். என்னன்னா ஆப்ஷன்ல வேணும்னே விலம் கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, காயின்னு சொல்லி வந்து வச்சிருந்தாங்க. விலம் கூட்டல் காயின்னும்போது அந்த இம் என்பது கேன்சல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காக்கான ஒற்று சரி இணை எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகரேற்று விதி பிரகாரம் இங்க என்பது கொண்டு வந்தாங்க. நீங்க விதி பிரகாரம் கரெக்ட்டு. ஆனா எது இங்க டாமினேட் பண்ணுது அப்படின்னா, சிறப்பு விதி தான் டாமினேட் பண்ணும் வந்து. அந்த மகரேற்று புணர்ச்சி என்பதுனா, அது பொது பெயர் புணர்ச்சியில வரும். சிறப்பு பெயர் புணர்ச்சினா, பொது பெயர் கம்பேர் பண்ண விட சிறப்பு பெயருக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணும். அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, விலை என்பது மரத்தையே குறிப்பிடுது அப்படின்னா, மரப்பெயருக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணும். நிலைமொழி மரப்பெயராக இருக்கு அப்படின்னா, வறுமொழியில வல்லின எழுத்து இருக்கு அப்படின்னா, அதுக்கான இணை எழுத்து போட்டு எழுதுறது தான் பெஸ்ட்டு. இங்க இம்மு போட்டு இத கேன்சல் பண்ணிட்டு இது வந்தீங்கன்னா, சிறப்பு பெயருக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். பொது பெயருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். பொது புணர்ச்சிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வரணும். அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பூப்பெயர் புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பூப்பெயர் புணர்ச்சிக்கும் அதே ரூல் மாரி தான். நிலைமொழி பூவா வந்து வறுமொழியில வந்து பார்த்தீங்கன்னா, வல்லின எழுத்து வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கான இணை எழுத்து என்பது வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கொடி, பூங்கொடின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஆனா பூங்கொடி என்பதே கரெக்ட் வந்து. பூக்கொடி கம்பேர் பண்ணும்போது, பூ என்பது சிறப்பு பெயர் புணர்ச்சி. அதனால இங்கு போட்டு படிக்கக்கூடியது தான் கரெக்ட்டு. ஸோ நிலைமொழி பூ என்பது வந்து வறுமொழியில வல்லின எழுத்து வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கான இணை எழுத்து என்பது வரும். இணை எழுத்து இங்கு சேர்த்து படிக்கிறீங்கன்னா, பூங்கொடி என்பது வரும். அதேமாரி இங்க பாருங்க, பூ கூட்டல் வந்து பார்த்தோன்னா, சோலை வந்து பூ நிலைமொழியாக வந்து வறுமொழியில வந்து பார்த்தோன்னா, வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால அதுக்கான இணை எழுத்து இஞ்சி என்பது வரும். சேர்த்து படிக்கிறீங்கன்னா, பூஞ்சோலை என்பது வரும். பூச்சோலை தப்பு, பூஞ்சோலை தான் கரெக்ட்டு. ஏன்னா, நமக்கு வந்து இந்த சிறப்பு பெயர்கள பொறுத்தவரையில மெல்லினம் மிகக்கூடியது தான் வந்து கரெக்ட்டு. அதேமாரி வந்து பார்த்தோன்னா, பூந்தொட்டி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டி அ
இது தொட்டி வந்து சிறப்பு பெயர், பூ என்பது பொது பெயர், அதில் இருபெயரொட்டு பண்புத்தொகை காரணமாக இத்து நீங்கள் போடுறீங்கன்னா அது வல்லினம் மிகும் மிக இடங்கள் கான்செப்ட் பிரகாரம் கரெக்டு. இது வந்து புணர்ச்சி விதி, பூ பெயர் புணர்ச்சி அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் மெல்லினம் மிகக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணணும். வந்து பூ என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியில் வல்லினம் எடுத்து வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்து போட்டு படிக்கிறது தான் கரெக்டு. சேர்த்து படிச்சிங்கன்னா பூந்தொட்டி என்பது வந்து வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த திசை பெயர் புணர்ச்சி. இந்த திசை பெயர் புணர்ச்சியை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து இதுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க நமக்கு வந்து. ஸோ இதை நம்ம வந்து இது ஏன் எதனால் மாறுது அப்படின்னு நம்ம நிறைய பார்த்தோம்னா குழம்பிடும் வந்து. நார்மலாக திசை பெயர் சொல்லா இருக்கா, 2 திசை பெயராக பிரித்து வந்து எழுதுங்க, அவ்வளோதான் வந்து. இப்போ வடகிழக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? வடக்கு கூட்டல் கிழக்குன்னு சொல்லி பிரிக்கலாம். வடமேற்குனா வடக்கு கூட்டல் மேற்குன்னு சொல்லி பிரிக்கலாம். தென்மேற்குனா தெற்கு கூட்டல் மேற்கு, தென்கிழக்குனா தெற்கு கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு. ஒருவேளை சேர்த்து எழுத சொல்கிறாங்கன்னா வடகிழக்குனா சேர்த்து எழுதும்போது வடகிழக்குன்னு சொல்லுவோம். தெற்கு கூட்டல் மேற்கு சேர்த்து எழுதும்போது தென்மேற்குன்னு சொல்லுவோம். அப்படியே நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விதி பிரகாரம் வேறு என்னன்னா நமக்கு நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த இக்கு கூ வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, மீதி அப்படியே சேர்த்து வந்து எழுதுகிறாங்க. இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம கூ வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த இரு வந்து பார்த்தோன்னா என்ன மாறுதுன்னா வந்து இரு என்பதுனா வந்து 2 சுழி எண்ணா வந்து மாற்றுறாங்க வந்து. இரு என்பது இன்னும் 2 சுழி எண்ணா மாற்றும்போது வந்து பார்த்தோன்னா தென்மேற்கு தென்கிழக்குன்னு சொல்லி வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து வடக்கு ப்ளஸ் வந்து மலைனா வந்து வடமலைன்னு சொல்லிட்டு வந்து வரும் வந்து. ஏன்னா வடக்கு சைடில் இருக்கிற மலை வடமலைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை வடமலை பிரித்து இதை சொல்கிறாங்கனாலும் அது திசை பெயருக்கு இறக்கத்தினால வடக்கு கூட்டல் மலைன்னே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து அதேமாதிரி இக்கு கூட்டலுக்கு ரிமூவ் பண்ணிடுறாங்க, இயல்பாக வந்து சேர்த்து எழுதுகிறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா தெற்குன்னு வருதுன்னா கூ ரிமூவ் பண்ணுறாங்க, இருக்கு பதிலாக இன்னா மாற்றுறாங்க. தெற்கு கூட்டல் திசைனா தென் திசைன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மாற்றுறாங்க. அதேமாரி கிழக்கு கூட்டல் நாடுனா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இக்கு கூ ரிமூவ் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த யா வந்து பார்த்தோன்னா இழு கூட்டல் ஆணு பிரித்தா அதில் இருக்கக்கூடிய ஆவை வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. கீழே அப்புறமா இந்த கீ வந்து பார்த்தோன்னா பெரிய கீயாக வந்து மாற்றுறாங்க. இப்போ ஒரு சொல்லுக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைக்கு இந்தமாரி மாற்றுறாங்கன்னா அது என்ன விதி, எதனால் இந்தமாரி மாறுது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம். அதனால் வந்து பார்த்தோன்னா கீழ் நாடுன்னு வருதா, ஸோ கிழக்கு கூட்டல் நாடு, கிழக்கு கூட்டல் நாடுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது கீழ் நாடுனே படிங்க. இதெல்லாம் அப்படியே படித்து தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். விதி பிரகாரம்லாம் யோசிச்சோம்னா குழம்பிடும் வந்து. அதேமாதிரி மேற்கு கூட்டல் நாடுனா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேல் நாடுன்னு கொடுத்துருக்காங்க, மே நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டு தான் வந்து. மேற்கு கூட்டல் நாடு என்பதுனா மேல் நாடு இல்லைனா மே நாடு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து பண்பு பெயர் புணர்ச்சி வந்து. ஸோ இதில் இந்த மே நாடுன்றது எப்படி மாறுதுன்னு பார்த்துருமே. ஸோ கூ என்பது ஆஸ் யூஷுவல் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வேறு போயிடுச்சுன்னா வந்து பார்த்தோன்னா மேர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை எப்படி வந்து பார்த்தோன்னா மாற்றுறாங்கன்னா இந்த எரு வந்து பார்த்தோன்னா இல்லா மாற்றுறாங்க, மேல் நாடு. ஸோ இப்படி வந்து வருது அப்படின்னா வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நமக்கு இந்த நாலா புணர்ச்சிவர்கள் நிலைமொழியில் வந்து சென்னையில் வந்து வருமொழியில் வந்து நான் வருது அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 2 சுழி நாவாக மாற்றுவோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு இல்லோ இல்லை இன்னும் வருதுன்னா அதில் ஒன்று வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் நான் வந்து. அப்போ அந்த இல்லு வந்து ரிமூவ் ஆகிடும். வருமொழியில் இருக்கக்கூடிய அந்த தகர நா மட்டும் 2 சுழி நாவாக வந்து மாறும். படிக்கிறீங்கன்னா மே நாடு. ஸோ அது பிரகாரம் தான் வந்து வந்திருக்கும் அது. ஸோ மேற்கு கூட்டல் நாடுனா மேல் நாடு, மே நாடு, இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பண்பு பெயர் புணர்ச்சி புத்தகங்களும் இதுக்குள்ளேயுமே நிறைய சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. நமக்கு இதை பேஸ் பண்ணியுமே பிஒய்க்குள்ளே நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறாங்க. அந்த திசை பெயர்கள் புணர்ச்சி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு வந்து. ஸோ மேற்றிசைனா மேற்கு கூட்டல் திசை அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நமக்கு வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பண்பு பெயர் புணர்ச்சி புத்தர்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் எக்ஸாமுக்கு என்ன வரும் நமக்கு, ஒரு சொல் வந்து படிக்கிறோம், அது வந்து நிறம், சுவை, அளவு, வடிவம், தொழில், இந்த குணம் இதெல்லாம் வந்து உணர்த்தக்கூடிய பொருள் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து பண்பு பெயர் சொல்லின்னு சொல்லுவாங்க வந்து. இங்கே பெரிய எண்ணா வந்து அந்த உருவம் அந்தமாரி பெருசு அந்தமாரி ஏதாவது ஒன்று உணர்த்துதுன்னா வந்து பண்பு பெயர் வந்து பெரிய எண்ணா அதுமாரி பெருமை குணத்தை வந்து வெளிப்படுத்துது, மூதுரைனா பழமையை வெளிப்படுத்துது, பைந்தமிழ்னா வந்து பசுமைனா நிறத்தை வந்து வெளிப்படுத்துது, இல்லைனா தன்மையை வெளிப்படுத்துது. அப்படின்னும் போது இதெல்லாம் பண்பு பெயருக்குள்ளே வந்து வரும். ஸோ நமக்கு தேவை பண்பு பெயர் சொல்ல பிரித்து எழுதுனா ஜஸ்ட்டு மைய போட்டு பிரித்தா வந்து போதும். பெருவழினா பெருமை கூட்டல் வழி, அவ்வளோதான் வந்து வரப்போகுது. பெரிய எண்ணா பெருமை கூட்டல் வந்து பார்த்தோன்னா அன்னு. நமக்கு பெரிய எண் அதை பிரித்து எதை சொன்னாங்கன்னா ஆப்ஷன் வந்து பெருமை கூட்டல் அன் என்பதாக இருக்கும், அதான் கரெக்டு. சரி இப்போ ஒரு வேளை வந்து பெரிய எண் வந்து பார்த்தோன்னா
பெருமை கூட்டல் அண் அது ஏ ஆப்ஷனை வச்சுட்டு ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டல் அண்ணுன்னு சொல்லி வைக்கிறாங்க. நீங்கள் எதை டிக் பண்ணணும்னா பெருமை கூட்டல் அண் என்பது தான் டிக் பண்ணணும். அதுக்கு உள்ள வரத்தெல்லாம் நமக்கு தேவை கிடையாது வந்து. சரி, இப்போ இது வந்து விதி பிரகாரம் பார்த்துருமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருவழி. அதை எப்படி பிரிக்கிறோம்னா பெருமை கூட்டல் வழி வந்து பிரிக்கிறோம். பண்பு பெயரில் ஈறுபோதல்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. ஈறுபோதல்னால் நமக்கு ஈறுனா இறுதி எழுத்து, அது போதல்னா அந்த இறுதி எழுத்து நீங்குது, அந்த மை என்பது போயிடுச்சு. அப்படி சேர்த்து படிக்கிறீங்கன்னா பெருவழி என்பது வரும். செகண்ட் பெரிய எண் வந்து பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் அண்ணுன்னு சொல்லிட்டு போய்க்கிறோம். அது ஈறுபோதல் விதி பிரகாரம் மை நீக்கிடுறேன். நீக்கிட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க, இடை உகரம் ஈயாதல். இந்த இடை உகரம்னா அந்த ரூல் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற உகரம் என்பதுனா ஈயா மாற்றுறாங்க. அப்போ அது வந்து ரீயா மாறிக்குதான். அப்போ பெரியன்னா பெருக்கு பதிலாக வந்து பெரியன்னு மாற்றுறாங்க. சேர்த்து படிக்கும்போது வந்து இங்கே ஈ வெளிப்படுது இல்லையா, வறுமொழியில் உயிர் எழுத்துறது. அப்போ என்ன உடம்படுமைனா ஈழன் வரும். ஈழ கூட்டல் ஆ வந்து யாவா மாறிடும். சேர்த்து படிக்கும்போது பெரியன் என்பது வந்து வரும். அதுக்கப்புறம் மூதூர். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதுமை கூட்டல் ஊருன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. யாரும் இதை மூன்று கூட்டல் ஊருன்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடாது. மூதூர்னா பழமை. அப்போ முதுமை கூட்டல் வந்து ஊருன்னு தான் சொல்லி பிரிக்கணும். ஈறுபோதல் விதி பிரகாரம் மை என்பது தூக்கியாச்சு. இங்கே வந்து இந்த சின்ன மூன்றத்து பெரிய மூவாக மாற்றிருக்காங்க. என்ன விதினா ஆதி நீடல். ஆதினா முதல் எடுத்து அது நீண்டு ஒலிக்கிறது. குறியீடு என்பது நெடிலாக மாற்றதுனால ஆதி நீடல்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து பெரிய மூவாக மாறிடும். மற்ற பிரகாரம் அந்த குற்றியல் உகர புணர்ச்சி பிரிகாலம் இத்து கூட்டல் ஊ என்பது பிரிப்போம். இந்த சின்ன ஊ ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய ஊவாக கூட இத்து சேர்ந்ததுன்னா தூவாக மாறிடும். சேர்த்து படிக்கும்போது மூதூர் என்பது வந்துடும். அதேமாரி வந்து பைந்தமிழ்னா வந்து பண்பு பெயர்னத்தால் எப்படி பிரிக்கணும்னா பசுமை கூட்டல் தமிழ்னு சொல்லி வந்து பிரிச்சாகணும். சேர்க்கும் போது வந்து ஈறுபோதல் விதி பிரகாரம் மைய நீக்குவோம். அடி அகரம் ஐயா அதெல்லாம் பா என்பது பையா மாறுது, ஐயா மாறுது, அதனால் பையா மாறும். அதுக்கப்புறம் இணையவும்ன்ற விதி பிரகாரம் சூவை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிடுறாங்க. சேர்த்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை என்பது ஓர எழுத்து ஒரு மொழி, தமிழ் என்பது பொது பெயர் அப்படி இருந்தாலும் அதுக்கான இன எழுத்து ஸோ இந்த என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ பைந்தமிழ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரும். சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறோம் வந்து பைந்தமிழ்னு சொல்லிட்டு வந்து. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. நார்மலாக எக்ஸாமுக்கு என்ன வேணும் அவ்வளோதான். பைந்தமிழ்னு சொல்லிட்டு வருதுன்னா அது பசுமை கூட்டல் தமிழ்னு சொல்லிட்டு வந்து பிரிங்க அவ்வளோதான். நெட்டு இலைனா வந்து பார்த்தீங்கன்னா நெடுமை கூட்டல் இலைன்னு சொல்லிட்டு பிரிக்கணும். அதேமாதிரி மை என்பது போயிடுமா, இதை நெடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து கிடையாது. இந்த இடத்துல தன்னொற்று இரட்டித்தல் அந்த விதி பிரகாரமாக வந்து இந்த எட்டுக்கு டூக்கு பக்கத்தில் நோர் இட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க வந்து. அதில் நெட்டு. அதுக்கப்புறம் குற்றியலுகர புணர்ச்சி பிரகாரம் வந்து இந்த இட்டு கூட்டல் ஊவில் வந்து ஊ என்பது போயிட்டு இட்டு கூட்டல் ஈ வந்து டியாக மாறிடுது. நெட்டு இலைன்னா நெடுமை கூட்டல் இலை. அதுக்கப்புறம் செந்தமிழ். செந்தமிழ்னா பண்பு பெயர் தான். செம்மை கூட்டல் தமிழ்னு சொல்லிட்டு வந்து பிரிக்க முடியும். ஈறுபோதல் விதி பிரகாரம் மை என்பது போயிடும். இந்த முன்னின்ற மெய்த்தெரிதல் விதி பிரகாரம் இம் என்பது என்னவா மாறுதுன்னா இந்தா மாறுது. அப்போ சேர்த்து படிக்கிறீங்கன்னா வந்து செந்தமிழ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும். நம்ம வந்து எது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்னா செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் தான் கரெக்டு. அதுக்கு அடுத்ததாக கருங்கடல். அது எப்படி பிரிக்கலாம்னா கருமை கூட்டல் கடல்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஈறுபோதல் விதி பிரகாரம் மை என்பது போயிடும். கரு என்பது அப்படியே இருக்கும், கடல் என்பது இருக்கும். இனமிகல் விதி பிரகாரம் வந்து காக்கான இணை எழுத்து இங்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல வந்துடும். இங்கு என்பது வரும். சேர்த்து படிக்கும்போது கருங்கடல் என்பது வரும். பசுந்தளிர் அப்படின்னா வந்து பசுமை கூட்டல் தளிர்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதே ஈறுபோதல் விதி பிரகாரம் மை என்பது ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடியகரம் ஐயாதல் விதி பிரகாரம் பா என்பது பையா மாற்றுறோம். இணையவும் விதி பிரகாரம் சூ என்பது ரிமூவ் பண்ணுறோம். அப்புறமா இனமிகல் விதி பிரகாரம் வந்து தாக்கான இணை எடுத்து இந்த என்பது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. சேர்த்து படிச்சிங்கன்னா பைந்தளிர் என்பது வரும். இது உள்ள இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிறதுலாம் நமக்கு வந்து தேவையே கிடையாது வந்து. ஜஸ்ட்டு பசுந்தளிர் அது வந்து நிறத்தை குறிப்பிடுதா, பசுமை குறிப்பிடுதா, இல்லை தன்மை குறிப்பிடுதா அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயருக்கு வரும். அதனால் நான் மை போட்டு பிரிக்கிறேன். ஜஸ்ட்டு பசுமை கூட்டல் தளிர் அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் வந்து இந்த பண்பு பெயர் புணர்ச்சி விதியெல்லாம் வந்து நிறைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்களே தவிர்த்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த குரூப் 4 இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேட்டதே கிடையாது. மேக்ஸிமம் குரூப் 2னா வந்து இந்த 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. குரூப் 2 குரூப் 4 பொறுத்தவரை ஒரு சில சமயத்தில் வந்து எதனாச்சும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறாங்க. இப்போ நடந்த 2025 நடந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கோகம் சொல்லிட்டு அந்த அவுட் சோர்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2வில் வந்து அதான்றன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து ட்ரிக்கியாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒமிட் பண்ணணும்னா இந்தமாரி கொஞ்சம் நிறைய மைன்யூட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஒமிட் பண்ண முடியும் உங்களால் வந்து. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் பிஒய்க்கு மட்டும் பார்ப்போமே. ஸோ என்னென்னா நீள் உழைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நீண்ட
இந்த இடத்துல இப்படி வந்து இந்த டா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூவாக மாறும். இது வந்து வராது. ஸோ நீண்ட உழைப்பு என்பது நீள் உழைப்பாக மாறாது, தப்பு. நீன் கூட்டல் உழைப்புனா இந்த இன்னு கூட்டல் ஊ சேர்ந்துச்சுன்னா நூவாக தான் மாறுமே தவிர்த்து லூவாலாம் மாறாது. அதனால் இது வந்து தப்பு. அப்போ எது வரும்னா ஏ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும், டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த நீளு கூட்டல் உழைப்பு இதில் நமக்கு வந்து படிச்சிருப்போம் இல்லையா, வந்து என்ன வந்து கொட்டியலுகர புணர்ச்சி இல்லை முற்றியலுகர புணர்ச்சி பிரகாரம் வந்து பார்த்தோன்னா இல்லு கூட்டல் ஊ என்பதில் அந்த வறுமொழியில் உயிர் எடுத்து வந்துச்சுன்னா அதில் இருக்கிற உகரம் என்பது நீங்கிடும். அந்த ஊ போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், இல்லு ப்ளஸ் வறுமொழியில் இருக்கிற அந்த ஊ கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா சேர்த்தோம்னா லூவாக மாறிடும். இப்போ படிங்க வந்து பார்த்தோன்னா நீள் உழைப்பு என்பது வருமா. ஸோ இந்த இந்த லூ உழைப்பு சேர்த்தோம்னா நீள் உழைப்புன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் நீங்கள் விதி பிரகாரம் சேர்த்தீங்கன்னா இது கரெக்டு. ஆனால் தப்புன்றீங்க. ஏன்னா நீளு உழைப்பு இதில் நீள் என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கிடையாது. உழைப்பு என்பது பொருள் வெளிப்பட்டாலும் நீள் என்பதில் பொருள் இல்லை. அதனால் அது வந்து தப்பு. இப்போ இங்கே ஆப்ஷன் டி பாருங்கள், இது வராது இது வராதுன்னு சொல்லியாச்சு. ஆப்ஷன் டி வந்து வரும். நீள் கூட்டல் உழைப்பு இந்த இயல்பு புணர்ச்சி பிரகாரம் இல்லு கூட்டல் ஊ சேர்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக மாறும்னா லூவாக மாறும். அதேமாரி நீள் என்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்குது, உழைப்பு என்பதுக்குமே அர்த்தம் இருக்குது. நீள் கூட்டல் உழைப்பு என்பது வந்து சேர்க்குறீங்கன்னா நீள் உழைப்புன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் நீள் கூட்டல் உழைப்பு சேர்க்குறீங்கன்னா நீள் உழைப்பாக வந்து மாறுமே தவிர்த்து, ஆனால் இந்த நீள் ப்ளஸ் உழைப்புக்கும் நீள் கூட்டல் உழைப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் படிக்கும் போதே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதான் வந்து கரெக்டாக அப்படின்றது வந்து. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஸோ நமக்கு 2012 2026 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஸோ 2026 மே வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் இருந்தும் ப்ளஸ் வந்து நமக்கு இந்த குரூப் 4 குரூப் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஒன்றா தொகுத்து எடுத்து வந்து பிரித்து எழுதுகளிலிருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக பிஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக சேர்த்து எழுதுக அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவை வந்து பார்ப்போம். ஸோ இந்த விதி நீங்கள் பார்த்துட்டு பிஒய்க்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம்.